ஆரம்பிக்கப்பட்டு 10 நாட்கள் 21ஆம் தேதியிலிருந்து 10 நாட்கள் இந்த 30 பாசரங்களுக்கு விளக்கமாக உபன்யாசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 8ஆம் நாள் உபன்யாசம். 2 பாசரங்களாக விளக்கத்தை அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். அன்றன்றைய நாள் பாசுரத்தை சேர்த்து விளக்கத்தை அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். அவ்வண்ணமே இன்று 8ஆம் நாள் 8வது 2 பாசரங்களையும் அனுபவிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே பதினான்காம் நாள் பாசுரத்தை அனுபவித்து ஆண்டாள் தாயார் நேற்றைய தினம் அனுபவித்துக் கொண்டு இன்று 15, 16ஆம் பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம் என்பதை பக்தியுடன் தெரிவித்துக் கொண்டு, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயே என்று நாராயணன் வியாச பகவானுடைய நாவிலிருந்து சரஸ்வதி கடாட்சமாக உதிர்த்த அந்த பகவானுடைய திருநாமங்களையும் வைபவங்களையும் எப்படி வியாசர் உதிர்ந்தாரோ அதே போல அவ்வண்ணமே ஆழ்வார்களின் ஒரே பெண் பிள்ளையாக விளங்கிய இந்த பூமி பிராட்டியான திருவில்லிபுத்தூரிலே பற்றபிரான் அவர்களுக்கு பிறந்த பெரியாழ்வாருக்கு பிறந்த குமாரத்தியான இந்த ஆண்டாள் கோதை நாச்சியார் இந்த 30 பாசரங்களையும் உதிர்ந்திருக்கிறாள் என்பது போல அமைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட மகா ஞானிகள், மகா வேத சிரேஷ்டர்களான ரிஷிகள் போலே இந்த சின்ன பெண் பிள்ளை 7 வயதிலே அப்பேற்பட்ட தீர்க்கமான ஞானத்தை பெற்று எப்படி இதை பாடியிருப்பாள் என்பது ஒரே ஆச்சரியம். அந்த காலத்துக்கு மட்டுமில்லை, இந்த காலத்துக்கும் அந்த ஆச்சரியம் இன்றைக்கும் நம் உணரும் வண்ணம் இது போன்ற பாசுரங்களை படிக்கும் போதும் அதனுடைய விளக்கங்களை கேட்கும் போதும் நமக்கு உணர்வில் இருக்கிறது. எப்படி ஒரு ஆச்சரியமா இல்லை? நம்ம வீட்டில் ஒரு சின்ன பையன் இல்லை பொண்ணு இந்த மாதிரி பகவத் விஷயங்களை கேட்டோ இல்லை பேசியோ நம்ம பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும்ல. இப்போ அடியனுடைய அனுபவத்தை சிறிதாக சொல்லி விளக்குகிறேன். அடியன் சின்ன வயசுலேயே இது என்னமோ தெரியல, இது அடியனுக்கு நிகழ்ந்த அனுபவத்தை சொல்றேன். ஒரு 2வது 3வது படிக்கும் போதே இது போன்ற புராண கதைகளை கேட்க வேண்டிய ஆவல் இருந்திருக்கிறது. அப்ப இந்த திரைப்படங்கள்லாம் திரையில வரும் பார்த்தீங்களா, அது வாயிலாகத்தான் நிறைய இந்த இந்த புராண விஷயங்களெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்போ திரைப்படத்தில் வர்றதெல்லாம் காட்சிகள் எல்லாம் இந்த சாமி படம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பக்தி படங்கள். அப்போல்லாம் வரும்போது அந்த காட்சிகளெல்லாம் ஆச்சரியமாக பார்த்து அது போல் நடிக்கிறது அது போல் கேட்கறது இதெல்லாம் அனுபவங்கள் நிறைய இருக்குது. அடியனுடைய தகப்பனார் நம்ம நடனோபகார நாயகி சுவாமிகளோட பாடலை சும்மா நம்ம படுக்கும்போது கதையாக சொல்லுவார். ஏதோ ஒரு பாடலாக பாடுவார். ஏலா தேலா கோபாலா ஜிலேபி தவுசு கோபாலா பாலி முக கோபாலா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பெட்டியில் நம்ம குரல் எல்லாம் பதிவு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன பெட்டி இருக்கும். அதில் பதிவு பண்ணி மறுபடியும் திருப்பி கேட்க வைப்பார். அதில் என்ன பாட சொல்லுவார், அடியனும் பாடுவேன். இந்த மாதிரி ஒரு விளையாட்டா ஏதோ செஞ்சது என்னமோ தெரியல, ஒரு வித்தா விழுந்து அது அப்படியே வளர்ந்து 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 இப்போ சொற்பொழிவாற்றுத அளவைக்கு நமக்கு எனக்கு இழுத்துட்டு வந்துருச்சு. இது அடியன் செஞ்சது கிடையாது. ஏதோ நம்ம குளிக்கிற அந்த வெள்ளத்தில் அப்படியே அடிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, ஒரு கரையில் ஒதுங்கி ஏதோ ஒரு பெரிய ஆசிரமத்தில் போய் ஒதுங்கி அந்த மகான்கிட்ட போய் நம்ம போய் சேர்ந்துருவோம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் இதெல்லாம். இது நம்ம இந்த பக்தி வெள்ளத்திலே, இந்த உலக கால வெள்ளத்திலே நாம் அடிச்சுக்கிட்டு போகிறோம். நம்ம இந்த இப்போ நம்ம வீட்டில் இப்போ துணியை ஒரு காலத்தில் கையால் அடித்து துவைச்சோம். தேய்ச்சி அப்படியே அது அலசி என்னென்னமோலாம் பண்ணுவோம்ல. துணியை ஒரே மாதிரி துவைக்கிறது இல்லை, தேய்க்கிறது, அலசுறது, அடிக்கிறது, பலவிதமான துவைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இப்போல்லாம் ஒரு கருவி வந்துருச்சு, அதுவே எல்லாம் சுழன்று எல்லாமே செஞ்சிருது. இப்போ நாம் அந்த துணியை துவைக்கிறோம். இப்போ நாம் எல்லாம் காலம் என்ற அந்த எந்திரத்தில் துவைக்கப்படுகிறோம், அலசப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், காய்த்து தொங்க விடப்படுகிறோம். காய்ச்சி தொங்க விடுது அது நம்மளை, இந்த காலம் என்ற அந்த எந்திரம். உணர்வுதான் இல்லையா? நம்ம
நம்ம குளிக்கிறது வந்து ஒரு விதம், நம்ம காய வைக்கிறது நம்ம உடம்ப ஒரு விதம். ஆனால் இயற்கையாகவே இந்த காலமே எல்லாத்தையும் நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கால தத்துவம் என்பது எப்படி இருக்குன்னா, ரெண்டு விஷயமா இந்த காலம் நம்மளை நகர்த்திட்டு போகுது, தகட்டிட்டு போகுது. என்னன்னா, அதுவும் நகருது, நம்மளையும் நகர்த்துது, அதுவும் மாறுது, நம்மளையும் மாற்றத்துக்கு உள்ளாக்குது. நொடிக்கு நொடி, க்ஷணத்துக்கு க்ஷணம் இந்த காலம் ஒவ்வொரு நொடிக்கும் நம்ம உடல்லையும் சரி, என்ன நம்ம ஆயுள்ளையும் சரி, எல்லாத்துலேயும் மாற்றத்தை உண்டாக்கிக்கிட்டே நடத்திக்கிட்டே போகுது என்பது போல என்ன இந்த கால மாற்றத்திலே, இந்த கால வெள்ளத்திலே என்ன நாமளாம் அடித்து துவைத்து என்ன காய்த்து போடப்படுகிறோம். அப்போ இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்குண்டான மார்க்கத்தை தான் ஆண்டாள் பெண் பிள்ளையான பூமி பிராட்டியான இந்த நாச்சியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். இந்த 30 பாசுரங்கள் வாயிலாக இந்த வேதத்தின் சாரம் என்ன என்ன இருக்கிறதோ, எந்த எந்த இதிகாசங்களும் புராணங்களும் என்ன தத்துவங்களும் உபனிஷத்துகளும் அதில் எல்லாம் என்ன உயர்ந்த தத்துவமாகவும் கருத்துக்களாகவும் சொல்லப்பட்டதோ அதை மிக 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 எளிமையாக்கி இருக்கிறாள் இந்த 30 பாசுரங்கள். அடியேன் ஒரு சின்ன ஒரு இது அடியேன் அனுபவத்தை அடியேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்கள் அனுபவத்திலே இதை பற்றி நீங்கள் யாராவது ஒரு மற்ற நபரிடம் பேசி இருக்கிறீர்களா? உபன்யாசமாகலாம் பண்ண வேணாம், ஒரு தனியா ஒரு நபர்கிட்ட இந்த பாசுரத்தில் இப்படி விளக்கம் இருக்குங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சாதாரணமாக பேசுவோம், அந்த சிற்றுண்டி சாலையில் பஜ்ஜி போண்டா நல்லா இருக்கும், நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த அப்பா அங்கே போட்டு பருவாங்க பாருங்க, அந்த ரெண்டு எழுத்து உள்ள அந்த விஷயம் பானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாப்பிட்டா அப்படியே சொர்க்கத்துக்கு போகலாங்க. நடைப்பயிற்சி போட்டு அங்கே நின்று என்ன அந்த 2 வார்த்தை, அந்த 2 எழுத்து பானத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா அந்த சட்டினி எப்படி இருக்கு அப்படி சொல்லுவோமா இல்லையா? இதுபோல இந்த பாசுரத்தில் இருக்கின்ற சுவையை நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்திருக்கிறோமா? என்ன அது ஒரு அனுபவம் தான். இப்போ அடியெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஏன்னா கேட்கறதுக்கு நபர்கள் கம்மி, ஆனால் சில விஷயங்களை, ஆச்சரியமான விஷயங்களை சொல்லும்போது அவர்கள் கவனத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லும்போது திடீர்னு வந்தால் அதை ஈர்த்துடுவாங்க. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் கத்துறதை பற்றி ஆண்டாள் பேசிட்டே வந்திருப்பாள். என்ன கீச்சு கீச்சென்றெங்கும் அப்படின்னு சொல்லி, கோழி அழைத்தன கான், கூவிய கான்னு சொல்லி, கூவின கான்னு சொல்லி ஒரு பறவை விஷயமா பேசும்போது இன்னைக்கு ஒரு பறவையை குறிப்பிட்டு ஆண்டாள் இன்னைக்கு பாடுற மாதிரி பாசுரம் அமைந்திருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாசுரம் நேற்றைய பாசுரத்திலிருந்து அனுபவிக்கும் போது உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் பாசுரத்தை நேற்று அனுபவித்தோம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கடையும் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டு பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவா என்று சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தில் முடித்து வச்சிருக்கா. இப்போ இன்றைய பாசுரத்திற்கு நகரும் முன்னால் சில வரிகளை நாம் அனுபவிக்க நேரப்படுகிறது. என்னன்னா, இந்த சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த சங்கு சக்கரத்தை ஏற்கனவே ஆண்டாள் விழித்திருக்கிறாள். எந்த பாசுரத்தில்? ஆடிமடை கண்ணா பாசுரத்தில் ஆடிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாடாதே சாருங்க உதைத்த சரமடை போல்னு சொல்லி ஆண்டாள் சொல்லியிருக்கார். அப்போ இந்த சங்கு சக்கரத்தை அங்கேயும் இயற்கை விதமாக ஆண்டாள் விழித்திருக்கிறாள். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன்னா பெருமாள், ஆடி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதுன்னா அந்த ஆடி போல இயற்கை செயல்பட வேண்டும்னு சொல்றான். இதுல ஒரு சூட்சம தர்மம் இருக்கு. இப்ப நம்ம இப்ப சங்கு சக்கரத்தை நம்ம பார்க்கிறோம். இதை ஒரு ஆயுதமா பார்க்கிறோமா, என்ன இல்ல ஒரு ஆபரணமா பார்க்கிறோமா, இல்ல நமக்கு நடக்கிற சகஜமான வாழ்க்கை என்ன நிலையில பார்க்கிறோமா? எப்படி பார்க்கிறோம்? இப்ப சக்கரத்தை ஏவி பல அசுரர்களை அழிச்சிருக்கான், தலையை வெட்டியிருக்கான் ஆண்டவன். அதே சக்கரத்தாழ்வார நம்ம போய் முன்னாடி நின்று வணங்கி நமக்கு நல்ல தைரியம் கொடுக்கணும்பா, நல்ல செல்வம் கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல காசு பணம் கொடுக்கணும்னு வேண்டுறோம். அதுவும் கிடைக்குது. சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதின்னே பிரதான சன்னதி இருக்கு. அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதினாலே அந்த கோயில் பிரபல்யம். ஏன் நம்ம அழகர் கோயில் இருக்குல்ல, திருமோகூர்ல இருக்கு, கல்யாணமாகாத பொண்ணுங்களுக்கு திருமணம் நடக்குது. இப்படியெல்லாம் வேண்டுதல். என்னையா சக்கரம் வெட்டிரும் சொல்றாங்க,
நீங்கள் என்னடா திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், என்ன படிப்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம மதனகோபால சுவாமி கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் பிரசித்தி பெற்றதே சக்கரத்தாழ்வாரை வச்சு தான். திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அடியன் படிக்கும்போது 80களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 80களில் படிக்கும்போது அந்த கோயிலில் போய் சக்கரத்தாழ்வாரை 48 தடவை சுற்றுனா என்ன கணக்கில் வந்து 100க்கு 100 எப்படி அது ஒரு பரவச்சு ஒரு செய்தி. என்ன திடீர்னு நிறைய செய்தியெல்லாம் பரவும். திடீர்னு ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போனால் அந்த நடிகர் நடித்த படம் வந்தவுடனே அவ்வளோ பிரபல்யம். அது வரைக்கும் அவ்வளோ பிரபல்யம் இல்லை. என்ன அந்த கோயில் என்ன ஆத்தங்கரைக்கு மூலமாக அந்த பேச்சியம்மன் படுத்துறையில் கிடந்தது அந்த கோயில். இப்போ இன்னைக்கு இருக்குது, இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தி இல்லை இப்போ அந்த அளவுக்கு. என்ன அந்த ஒரு பிரபல்யம் ஆச்சு, அது ஒரு சீசன் மாதிரி. என்ன அது ஒரு அப்படியெல்லாம் நிறைய வேண்டுதல் வச்சு காமியார்த்தியமான விஷயமாக இது போல பல பிரபல்யங்களாக பல பல என்ன பல பிரார்த்தனைகள் என்ன பல வழிபாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒரு சாமியார் காலு மேல காலை போட்டிருக்காரு, அவர் பிரபல்யம் இன்னைக்கு. சரிதானே? இன்னைக்கு பிரபல்யங்க. என்ன பலவிதமான என்ன வழிபாடுகள் அப்பப்ப அந்தந்த சீசனுக்கு தோன்றும். ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. இந்த நாராயணன் எப்படின்னா ஆதி மூலம், இவர் எப்பவுமே பிரபல்யம் தான், எப்பவுமே பரபல்யம், பரபலம். அவன் பரபலம். என்ன அப்படின்னா இந்த சங்கு சக்கரத்தை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த உலக கால வெள்ளத்திலே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்று சுத்துது, இன்னும் ஒன்று அதிருது. நம்ம வாழ்க்கை பூரா இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களால் நம்ப முடியுதா? ஒன்று சுத்துவோம், இல்லை அதிருவோம். இது தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நம்ம உதாரணத்துக்கு அடுப்பில் என்ன அரிசியை ஏற்றி உலையில் வைக்கிறோம். என்ன நல்ல ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் அரிசியை ஊற்றி என்ன தண்ணியை ஊற்றி அரிசியை வச்சு தண்ணியை ஊற்றி உலையில் வைக்கிறோம். அடியனுக்கு அவ்வளோவா சமையல்லாம் தெரியாது, ஓரளவுக்கு சொல்கிறேன். என்ன ஏதாவது திருத்தம் இருந்தால் சொல்லுங்கள், அடியனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. என்ன ஏன்னா அப்படி வைக்கும்போது என்ன நடக்குது உள்ள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணி வந்து சுத்த ஆரம்பிக்கும், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இது நம்ம ஒன்றும் சுத்த வேணாம், கரண்டியை வச்சு இப்படிலாம் ஆட்ட வேணாம், அதுவா சுத்தும். எப்படி சுத்தும் தெரியுமா? பிரதட்சணமாக சுத்துங்க. அடியேன்னு சொல்றது சரியா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இது முன்னாடி இந்த சாப்பிட்ருக்கோம், அவ்வளோதான். அதான் அரிசி தான் சுத்தும். அரிசி சுத்துனா நீரும் சுத்துதுங்க. அதெல்லாம் சும்மாவா சுத்துது? அதோட மீடியம் என்ன? தண்ணி தானே. இப்போ அடியேன்னு சொல்றது கொஞ்சம் நீங்க அடியேன் தவறாக சொல்லலாம். நீங்க என்ன என்னோட சண்டை. அதனால நான் என்ன அடியேன் என்ன சொல்றேன், இது சுத்துதா இல்லையா? சரியா? கொதிக்கிறது கொதிக்குதுங்க. அந்த அரிசி சுத்துறத பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். அரிசி அரிசி சுத்துறதுன்னா அது சரி, ஒரு பக்கம் இல்ல ஒரு பக்கம் கொதிக்குதுன்னே வச்சுக்கோங்க. அந்த கொதிக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது தெரியுமா? அது என்ன? அதிர்வு. அதிர்வு. சரி, சங்க வச்சுக்கோம்பா. அதிர்தா இல்லையா? சங்கு போல அதிர்தா இல்ல உள்ள? அந்த அதிர்ச்சிக்கு தெரியுதா இல்லையா? ஏன்னா நெருப்பு தானே வச்சிருக்கோம், எதுக்கு சத்தம் போடுது? அப்ப வைப்ரேஷன் நடக்குதா இல்லையா? அதிர்வு இருக்கா? அதிர்வு இல்லைன்னா அரிசி வேகாது. ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வரணும். நான் இப்படி தான் சுத்துதுன்னு சொல்லல, ஒண்ணுக்கு. அப்ப டைரக்ஷன் வந்து இப்படி மேல கீழே சுத்துதா இல்லையா? வாங்க இப்ப வலிக்கு வாங்க. நான் பிரதட்சணம் சொன்னா பிடிக்கல உங்களுக்கு. பிரதட்சணம்னா என்ன இப்படி சொல்றானே? பிரதட்சணம் இதெல்லாம் கோயிலா? பிரதட்சணம் அப்படி சுத்துதுல்ல, ராட்டினம் ஓவல்ல சுத்துது. ஏதோ சுத்துதா இல்லையாம்மா? ஏதோ 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 விதத்தில் சுத்துதா இல்லையா? நான் பிரதட்சணம்ன்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு இதா என்ன? பிரதட்சணம்னா என்ன தெரியுமா? இந்த உலகம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கோ அதே திசையில தான் போகுது. அதான் பிரதட்சணம். இந்த உலகம், நான் பிரதட்சணம் ஏன் சொல்றோம்னா, இயற்கைக்கு எதிராக நாம் எந்த காரியத்திலும் செய்வதில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன ஒத்து வர்ற மாதிரி ஏதோ செய்யணும்னா இயற்கைக்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது. அடியே இந்த இந்த ஓட்டப்பயிற்சி நடைப்பயிற்சி எல்லாம் பண்ணுவேன். அப்போ போய் மைதானத்தில் போய் ஒரு வலம் வர்றது என்ன, ஒரு கட்டடத்தையோ இல்லை ஒரு மைதானத்தையோ அப்படி வலம் வர்றது. அதிகபட்சமாக அடியேன்னு பார்க்கறது என்னென்னா, எல்லாருமே வந்து அப்பிரதட்சணமாக தான் வலம் வர்றாங்க. அங்கே நடுவில் ஒரு பெரிய கட்டடம் இருக்கும், அதில் மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தாயார்லாம் இருப்பாங்க. இடையில ஒரு பக்கத்தில் அந்த மூலையில் விநாயகர் கோயில் இருக்கும்.
ஏன்னா ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, இப்படிலாம் கோயில்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன ஆகுது, ஏதோ ஒரு விளையாட்டா சுத்துறத கூட பிரதட்சணமா சுத்துனா நல்லது. எதுக்கு நம்ம அப்பிரதட்சணமா சுத்தணும்? இயற்கைக்கு மாறாக, இந்த உலக சுழற்சிக்கு மாறாக ஏன் செய்யணும்ங்கிறது ஒரு கேள்வி. இதான் உலகம், இதான் நம்மளோட சனாதன தர்மம் சொல்லி தர்றது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ஓட்ட பயிற்சிகள் என்ன, நம்ம போட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பிரதட்சணமாக தான் சுற்றுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து ஓடி போய் அப்படியே சுற்றி வேகமாக ஓடி வந்து மறுபடியும் வருவாங்க. ஏன் அவங்க சுத்தம் மாற்றுனா என்னன்னா அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதே சுத்தத்தான் ஏன் பிரதட்சணமாக சுற்றுங்களே. எங்கே சுற்றுறாங்க நீங்கள் பாருங்கள் சார், அப்பிரதட்சணமாக தான் போகிறாங்க. எப்படி தான் போகிறாங்க, பாயிண்ட் இங்கேருந்து இப்படி தான் போகுது, எங்கே இங்கேருந்து இப்படி வருது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே ஆரம்பித்து இப்படி சுற்றி தான் என்ன அந்த கயிறை என்ன அதை அப்படியே கட் பண்ணி வருவாங்க. எவனுமே இப்படி சுத்துறதை நான் பார்த்ததில்லை, அடியன் பார்த்தது இல்லையே. எங்கே பிரதட்சணமாக சுற்றுறாங்க சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன், வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் அப்படி சொல்லி தரலையே. பிரதட்சணம்ங்கிறதுக்கு எவ்வளவு விளக்கம் தேவைப்படுது பார்த்தீங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி எவ்வளவு தத்துவார்த்தமான, எவ்வளவு அருமையான சக்தி. இதையெல்லாம் உடைச்சிட்டாங்க அவங்க. இப்போ அதை பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே உட்காந்துக்கிட்டு. நம்ம ஏன் பிரதட்சணம் சுற்றுனா ஓட்டப்பயிற்சி நடக்காதா என்ன? தாராளமாக நடக்கும்ல. நம்ம இயற்கையாகவே அவங்க நோக்கத்துக்கு, அவங்களுடைய தத்துவத்துக்கு மாறிட்டோம். இந்த சங்கு சக்கர என்ன, இந்த தடக்கையானை நாம் இந்த தத்துவத்தை உணரவில்லை. அப்படின்னா நான் அடியேன் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் ஒன்று சுத்துது, ஒன்று அதிருது. நம்ம எந்த வண்டி வாகனமும் பாருவோம் என்ன, நம்ம வெளியே பார்க்குற 4 சக்கரம் 2 சக்கரம் தான் சுத்துதுன்னு நினைக்கிருக்கோம். அப்படி கிடையாது. உள்ள இருக்கிற அந்த செயின் சுத்துது, அந்த சின்ன அந்த புள்ளி சுத்துது, அந்த மோட்டார் சுத்துது, எல்லாம் சுத்துது. எல்லாம் சக்கரம் தான் உள்ள உட்காந்துருக்கு. எதுவுமே சுத்தாம வண்டி இயங்காது. எந்த ஒரு புகை வண்டியும் பாருங்க, புஷ் புஷ்ஷுன்னு சத்தம் போட்டா கூட சுத்தி சுத்தி தான் போகும். எல்லாமே சுத்துதுங்க, ஒண்ணு அதிருதுங்க. இந்த சுற்றும் அதிரும் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது. நம்ம உடம்புல ரத்தம் என்ன பண்ணுது, சர்க்குலேட் ஆகுது. ரத்த ஓட்டம் அப்படியே இங்க போகுது, அங்க போகுது, இங்க வருது, ஹார்ட்டுக்கு போகுது. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த கால் இருக்குல்ல, அதில் காலில் இருக்க அந்த 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 சதையிலிருந்து அங்கே ஒரு ரத்த ஹார்ட் இருக்கான், அதுலேருந்து பம்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி அது மேலே போகுது, கீழே வருது, அப்படியே சுற்றுது. பார்த்தீங்களா? சுற்றும் போது என்ன ஆகுது, ஒரு அதிர்வு எதில் இருக்கு, ஹார்ட் பீட் இருக்கா இல்லையா? அப்போ சங்கு சக்கரம் இருக்கா இல்லையா நமக்குள்ள? அந்த சங்கு சக்கரத்தை தானே அவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான் பகவானின் ஆயுதமாகவும் ஆபரணமாகவும் நம்மை காக்கும் என்ன லட்சணமாக இந்த சங்கு சக்கரம் விளங்கி கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சங்கு சக்கரத்தை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, எலக்ட்ரானிக்ல சர்க்கியூட் அப்படின்றான். சர்க்கியூட்னா சக்கரம் தான் என்ன, சர்க்கிள் சக்கரை சர்க்கிள், அந்த வார்த்தை தான் சக்கரம் தான் அங்க சர்க்கிளா மாறி இருக்கு, சர்க்கியூட்டா மாறி இருக்கு. என்ன சங்கு என்ன பண்ணிட்டான் அவன், ஆங்கிலக்காரன், அவனுக்கு சங்குன்னு வாயில வரல, அவன் காஞ்ச் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். ஏடா சங்குங்கிற வார்த்தை கூட உனக்கு உச்சரிக்க வராத. நீங்க ஆங்கிலத்தில் படிச்சிருக்கீங்களா சங்கு? காஞ்ச், சங்குன்னு சொல்லனா திருப்பி அப்படியே போட்டிருக்கான். மண்டையில் ஒரு தட்ட வேணாம், நம்ம அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்போம். அதான் நம்மளுடைய உலக இயற்கை. ஏன்னா அவன் தான் அள்ளி கொடுக்குறான் நமக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு நமக்கு. அவன் படிப்பு தான் நம்மளை வாழ வைக்குதுன்னு எண்ணம் வந்துருச்சு. நம்ம படிப்பை தூக்கி, இந்த திருப்பாவையை தூக்கி இப்படி வச்சுட்டோம். நம்ம இதனால நமக்கு காசு கிடைக்கல, இந்த எண்ணத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் தத்துவம் நமது தான், அவன் காப்பி அடித்து நமக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கானே. அப்போ ஒரு அதிர்வும் ஒரு சுற்றும் இந்த உலகம் பூரா எல்லாத்திலையும் இருக்கு. இந்த அதிர்வு ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். நல்ல நாதமாக, இனிய இசையாக, காதிற்கு இனிமையாக நாம் ஆளால கேட்கவும் முடியும். அதே ஒரு சின்ன அணுவை என்ன நம்ம வெடிக்க வச்சோம்னா இந்த உலகே அழிக்கவும் முடியும். இந்த அதிர்வினாலே, இந்த சங்கினாலே அவ்வளவு சக்தி இருக்கு. அதிர்வினாலே, இது அதிர்வின் ஒரு லட்சணம், ஒரு குறியீடு தான் சங்கு, சுற்றின் குறியீடு தான் சக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவமாக நாம் உணர வேண்டும். இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, வேற எதுவுமே எதிர்த்தும் பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையான தத்துவங்கள் இந்த சங்கு சக்கரம் நமக்கு விளக்குகின்றன.
இந்த பாசுரத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாமே. ஆகையால இந்த வேத சாரமான இந்த விஷயங்களை ஆண்டாள் வெகு சாதாரணமாக இந்த பாசுரங்களிலே பொதித்து வைத்திருக்கிறாள் என்பது போல புரிந்து கொள்ளலாம். இப்போ இன்றைய பாசுரத்துக்கு நாம் பிரவேசம் செய்யலாம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லன்றடையேன் மின் அங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மல்லரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேரோலெம்பாவாய். வல்லானை கொன்றானை மல்லாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோரம்பாவாய் என்று சொல்லி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாடியிருக்காங்க. இந்த பாசுரத்தில் இந்த பறவைகள் விஷயமாக நிறைய ஏற்கனவே ஆண்டாள் பாடிக்கிட்டே வந்தது. இன்னைக்கு குறிப்பிடுற பறவை எல்லே இளங்கிளியே என்று குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். இந்த எல்லே இளங்கிளின்னா கிளியில் அதுவும் இளமையான கிளி என்ன, அது என்ன கற்றுக்குச்சோ அதை அப்படியே ஒப்பிக்கும் என்ன. இந்த எல்லே இளங்கிளின்னு சொல்லும்போது எப்படி முன்னோர்கள் வாக்கின்படி நாம் எதை என்னென்ன உபதேசம் எல்லாம் பெறுகிறோமோ அதையெல்லாம் கொஞ்சமும் என்ன தெரியாமல் வெஸ்டர்ன் சவுத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்ல, வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படி வந்துருச்சு, அதை கேட்டுட்டு நம்ம மாறிட்டோம். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சமும் பெசகாமல் அப்படியே எல்லே இளங்கிளியே. நம்ம முதிர்ச்சி அடைய அடைய நிறைய வாக்குகள் நிறைய உபதேசங்கள் வேற மாதிரி வர ஆரம்பிச்சிடும் என்ன. அப்படி வரும்போது நம்ம இந்த முன்னோர்கள் வாக்குகளை சரியா கேட்காம இருந்தோம்னா அதை எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். அப்படி எல்லாம் போகாம இருக்கிற இந்த இளம் கிளி, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, அப்படியெல்லாம் தேர்ச்சி அடைந்த இந்த இளம் கிளியை இன்னும் உறங்குதியோ, சில்லன்றடையேன் மின் அங்கை மீர் போதருகின்றேன்னு சொல்றான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல. இந்த எல்லேங்கிற வார்த்தை நம்முடைய தேசாச்சாரத்திலே மிகவும் ஒட்டுன வார்த்தை. இதில் ரொம்ப தோய்ந்த நாமெல்லாம் இந்த எல்லைங்கிற வார்த்தையில் நிறைய நம்ம சகஜமாக பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை. அடியன்னு நிறைய தடவை பேசுவேன் இதெல்லாம் என்ன. அடியன் திருநெல்வேலி பக்கம்லாம் நிறைய என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், உத்தியோகம்லாம் பார்த்துருக்கேன். இந்த தென் நாட்டில் இருக்கிற தென் திசையில் இருக்கிற தென் தேசங்களில் இந்த வார்த்தை ரொம்ப சகஜமாக உபயோகப்படுது. இது பொதுவாக எதுக்கு உபயோகம் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒருத்தரை உறக்க சொல்லி அழைக்கும் போது உபயோகம் பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம உரிமையோட என்ன, உரிமையோட அந்த ஒரு நட்போட என்ன, ஒரு நல்ல ஒரு நெருங்கிய நட்போட பேசும்போது அந்த உரிமையோட எலே அப்படிம்போம், எலே என்னல அப்படிம்போம் என்ன. அப்படி ஒரு அதட்டல், ஒரு உரிமை, ஒரு உரிமையோட அழைத்தல் அப்படின்னு அந்த பாசம் மிகுந்த அந்த நேசம் மிகுந்த ஒரு வார்த்தை எல்லே என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை இங்கே இந்த நாட்டு வழக்கு வார்த்தையை அவள் பயன்படுத்துகிறாள் என்ன. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, பேச்சு வழக்கில் என்ன இன்னும் தூங்கிக்கிட்டா இருக்க எலே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தொனியில் இந்த பாடலை பாடியிருக்கா ஆண்டாள். இலே இன்னும் உறங்குதியோ, சில்லன்றடையேன் மின் அங்கை மீர் அப்படின்னு சொல்லி அவ திருப்பி கேட்கிறா. இது வரைக்கும் வந்த பாசுரங்களை எசப்பாட்டுக்கு திருப்பி யாரும் பாடல. இது வரைக்கும் வந்த பாசுரங்களை ஒரு பெண் பிள்ளை எழுப்புவதற்கு போய் அவளை எழுப்ப முற்பட்டிருக்கிறாள். அதற்குண்டான வார்த்தை ஜாலத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரங்கள் எல்லாம் பாடிக்கிட்டே வந்தா. இப்போ போனாங்க பாசுரங்களில் உங்கள் புலக்கடை போட்டோட்டத்து வாவியுள்னு சொல்லி அந்த பாசுரத்தில் எசைப்பாட்டு யாருமே பாடலை. இப்போ இங்கே எசப்பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. சில்லன்றடையேன் மின் அங்கை மீர் போதருகின்றேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சில்லறை காசை என்ன எடுத்து இப்போ போடுறேன் பாருங்க. என்ன சத்தம் கேட்டுச்சு? சில்லறை சத்தம் கேட்டுச்சா? அந்த சுதி இருக்குல்ல உச்ச ஸ்தாயில போய் நிற்கும். நம்ம தொண்டையில் அடியெல்லாம் பாடினா தொண்டை கிழிஞ்சிரும் அப்படின்னு போட்டு மேலே போகணும். அந்த அளவுக்கு உச்ச ஸ்தாய். சரி கம பத நீ சரி கம பத. புரியுதா? சங்கீதம் என்ன? சங்கீதம் 7 ஸ்வரம் வெறும் 7 ஸ்வரம் ஒரே சுதியில் இருக்கு நினைக்காதீங்க. அது போய்கிட்டே இருக்கும், மேல 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 கீழே 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 கீழே. இதே சரி கம பத நீ சா கீழையும் போகும். என்னமோ மாடு கத்துற மாதிரி இருக்கும். கீழே கட்டிங்கன்னா பேஸில் போகும். நன்றி 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 சார், நன்றி. எதுக்கு நீங்கள் நானே எடுத்திருப்பேன்.
என்ன இந்த என்னன்னா இந்த சங்கீதத்தில் ஒரு கட்டை 2 கட்டைன்னு கட்டையாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இது ஒவ்வொரு நிலை, என்ன அந்த கட்டையை தாண்டி போயிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது இந்த உச்ச ஸ்தாயில கேட்கும்போது காதில் வந்து சில்லுன்னு கேட்கும். சில்லறை போட்டு அப்படி சத்தம் கேட்குது. அந்த சில்லென்றலையன் முன்ன வச்சு இந்த சில்லறை வார்த்தை வந்திருக்கு. அடி எனக்கு தெரியலைங்க, அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச அடுத்த நாள் சொல்லுங்க எனக்கு. என்ன இப்போ இந்த வார்த்தையை தான் நம்ம எந்த பாஷையை வந்து நம்ம விரும்பி வேணாம்னு சொல்கிற பாஷையை அந்த பாஷையில் சொல்கிறாங்க. கியூ தூ சில்லாரேஹோ, அப்படி தானே? சரிதானே அடியான்னு சொல்ல? ஹிந்தி யாருக்கு தெரியுங்க? சில்லாரேஹோ, சில்லாரேஹோன்னா தெரியுங்களா? சரிதானே அடியான்னு சொல்றது? கத்துறது, கத்துனா காதுக்கு இனிமையாவா கேட்கும்? அதே கத்தலத்தெல்லாம் ஆண்டாளிங்க பண்ணியிருக்கா. எலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோன்னு கத்துறா பார்த்தீங்களா? அதை திருப்பிக்கு எசப்பாட்டா பாடுறா. ஏன் நீ கத்துறேன்னு கேட்கறதுக்கு சில் என்றலையே மின் அப்படின்னு சொல்லி கத்துறா. இந்த வார்த்தை தமிழ் வார்த்தை. சிறில் இருக்கு. அப்போ பார்த்தீங்களா, ஆராய்ச்சி பண்ணிட்டாரு நம்ம இவர். உங்களோட அடியனோட உங்களோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. பார்த்தீங்களா, கண்ணன் என்ன கிருஷ்ணமூர்த்தி ஆராய்ச்சி பண்ணி உடனே எடுத்து விடுறாரு. என்ன ஆங்கிலத்தில் இருக்கான் சிறில்னு சொல்லி. பார்த்தீங்களா? அப்போ என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா, இது இந்த கத்தலுக்குண்டான ஓசைக்குண்டான அந்த வார்த்தை சில்லாரேகோன்னு நம்ம சகஜமாக ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அதே வார்த்தை தான் இங்கே நம்ம தமிழ் பாஷையில், ஆதி பாஷையான தமிழில் என்ன ஆண்டாளுடைய இந்த திருப்பாவையில் குறியீடாக விளங்கியிருக்கு. இசைப்பாட்டு பாடுறவங்க ஏன் கத்துறன்னு கேட்குற அளவுக்கு என்ன சில்லன்றலையேன் மின் பேசும்போதே சில்லுன்னு காதல கேட்குது. சில்லன்றலையேன் மின் நங்கமீர் போதர்கின்றேன்னு சொல்கிறேன். வர்றேன் இரு, எதுக்கு கத்துற அப்படின்னு கேட்குறா அந்த பெண் பிள்ளை. என்ன அப்பேற்பட்ட பெண் பிள்ளை வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் எறிதும் திருப்பி பாடுறா. என்ன உன்னோட பற்றி எல்லாம் தெரியும், உன்னுடைய பெருமை எல்லாம் தெரியும். கட்டுரைகள்னா நீ பேசின என்ன அந்த கதை விட்ட பேச்செல்லாம் தெரியும். கட்டுரைகள்லாம் கட்டி விடுறது. நல்லா கதை கட்டுறையா, பேச்சு வழங்குறது, நல்ல கதை கட்டுற அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே துணியில் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயருது. பண்டேனா முன்னாடியே உன்னை பற்றி தெரியும் எங்களுக்கு, நீ எப்படி கதை கட்டுவேன்னு சொல்லி வந்துடவா போற, இப்படி பேசியே என்ன நம்மளை வந்து ஏச்சி விடுவேன் அப்படின்னு சொல்றது போல இந்த துணியில் இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைச்சிருக்கா. வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுகன்னு மாத்திரா. என்ன எப்படி இப்போ திருப்பி அந்த படுத்திருக்கிற பெண் பிள்ளை சொல்றா, ஆமா நீங்க தான் நல்லவங்க, நான் தான் குற்றவாளி. எப்படி நீங்க எல்லாம் நல்லா வந்திருக்கிற பெண்கள் எல்லாம் நல்லா குளிச்சு தயாரிச்சுக்கிட்டு, நல்லா குளிக்கிற போறதுக்கு நல்லா தயார் பண்ணிக்கிட்டு என்ன சுத்தமா வந்து நின்றுட்டீங்க, என்ன அடியனை அழைக்கிறீங்க. இப்ப நீங்க தான் நல்லவங்க, பாவி நான் தான் குற்றவாளின்னு சொல்லி திருப்பி அவ கேட்கிறா. எப்படி ஒரு பெருமையான அந்த ஒரு உன்னதமான பெருந்தன்மையோடு உள்ள பேச்சு இது. வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. இந்த நானே தான் ஆயிடுகிற வார்த்தை நம்ம உபயோகம் பண்ணணும்னு வச்சுக்கலேன், எல்லா பிரச்சனையும் வாழ்க்கையில் தீர்ந்துடுங்க. எந்த ஒரு சண்டை வந்தாலுமே நைச்சிய பாவம்னு சொல்லுவாங்க. நைச்சிய பாவம்னு தெரியுமா? இப்போ நான் சொல்லிக்கிறத விட அடியேன் என்ன சொல்லிக்கிறேன், அடியேன்னு சொல்லிக்கிறேன். இது அடியேனுங்கிற வார்த்தை என்ன எதை குறிக்குதுன்னா, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க என்னடா இவன் அடியேன்னு சொல்லி அடிமைன்னு சொல்லிக்கிறானே. அப்படி கிடையாது. அடியேனுங்கிற வார்த்தை எதை குறிக்குது தெரியுமா? ஆத்மாவை குறிக்கிற வார்த்தை. அடியேன் அப்படின்னு சொல்ல நான் அடிமைப்பட்டவன். எதற்கு அடிமைப்பட்டவன்? ஆத்மாவை பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டவன் என்று சொல்லிக்கிறேன். அதான் அந்த அடியேனுங்கிற வார்த்தை. என்ன இந்த அடியேனுங்கிற வார்த்தை வந்து நான்ங்கிற வார்த்தையை விட ரொம்ப பக்குவப்படுகின்ற வார்த்தை. என்ன எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல அகம்பாவம் தான் தலைக்கேறுது. அடியேன்னு சொல்லும்போது பார்க்குறவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கோபமாக இருக்கிறவங்களும் அடியேன்னு சொல்லிட்டியா, அப்போ நீ எப்படியாவது ஒரு நல்ல விஷயத்தை கேட்டிருப்ப, யாராவது சில நல்ல நபர்களோட பழகிக்கிட்டு இருப்ப, அப்போத்தான் இந்த வார்த்தையே உன் வாயிலேருந்து வரும். இந்த அடியேனுங்கிற வார்த்தை என்ன அடியோம் உள்ளாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாரும் அடியார்கள்னு சொல்லிக்கிறோம். அப்போ எதற்கு அடியார்கள்னா ஆண்டவனுக்கு அடிமைப்பட்டவர்னு குறிக்கிற வார்த்தை தான் அந்த அடியேன். அப்போ வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்கன்னா நான் தான் குற்றவாளி, நீங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வீட்டில் பஞ்சாயத்து நடக்கும். அப்படி பஞ்சாயத்து நடக்கும்போது எல்லா கையும் நீ தான் குற்றவாளின்னு போகும். அப்ப சரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டு பாருங்களேன். அந்த நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த எதிர்வார்த்தை இருக்காதுங்க. அது நம்ம அனுபவத்திலே பார்த்துருக்கோம் தெரியுமா?
சரிப்பா இருக்கட்டும், நான் தான்பா எல்லா தப்பும் பண்ணியிருக்கேன், இப்போ என்ன சொல்ல வர்ற சொல்லு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த பஞ்சாயத்து அப்படியே ஆறி போயிடும். அந்த சூடா வந்த அந்த என்ன அப்படியே அந்த கோபத்தில் திரண்டு வந்த மக்கள் எல்லாமே அப்படியே என்னையா அவனே குற்றவாளின்னு அவனே சொல்லிக்கிறான், ஏதோ விஷயத்தை கேட்கணுமே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பல கூட்டங்களில் என்ன காரசாரமாக நடக்கிற இடத்துல அப்படியே ஆறி போயிடும். நிறைய இந்த நம்மளுடைய பாராளுமன்ற விவாதத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரிலாம் நடக்குது. ஏன்னா நடந்த உடனே ஆறிடுது, எதிர்கட்சியெல்லாம் திணறி போயிடுறாங்க, என்னடா இப்படி பேசுகிறாங்களே இவங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி நிறைய இந்த சகஜமாக நடக்கிற இந்த வாய் வார்த்தையில், ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு இடையில நடக்கிற வாய் வார்த்தையில் இந்த தத்துவம் உணர்த்தப்படுகிறது. நைச்சிய பாவம், நாம் எல்லாம் நம்மளுடைய தாழ்ச்சியை என்ன அடியேன் அப்படின்னு சொல்றது, தாழ்மையான வேண்டுதல்னு சொல்றது, அடியனுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னு சொன்ன வச்சுங்களேன், பேச சொல்லிடுவாங்க. இடே ஒரு கூட்டத்தில் இருந்து நான் பேசுகிறோன்னு சொல்லும்போது யார் நீங்கள் ஏன்னு கேட்பாங்க. அடியனுடைய தாழ்மையான கருத்தை நான் தெரிவிக்க வேண்டும்னா, என்னப்பா ரொம்ப பக்குவமாக எடுத்து சொல்கிறாரு, அப்போ என்னன்னு கேட்போமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றும். என்ன அதுபோல் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்லி இந்த பெண் பிள்ளை சொல்கிறான். ரொம்ப பக்குவப்பட்ட பெண் பிள்ளையாக இருக்கிறாள் அவள். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, என்ன அந்த அளவுக்கு நீ என்ன அவ்வளவு ஸ்பெஷல் கேட்டகரி. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, அந்த அளவுக்கு நீ பக்குவப்பட்டு இருக்கிறதுக்கு உன்னுடைய தனித்தன்மை என்ன என்று கேட்கிறாள். இது பதார்த்தம் அடியன் பேசிக்கிட்டு இருக்கிறது. அடியன் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை சேர்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையன்னு சொல்லி. இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற இந்த உலகத்தில் நிறைய சிறார்கள் எல்லாம் அடிக்கடி பேசுகிற வார்த்தை வேற மாதிரி. இல்லைப்பா அது வேற மாதிரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை சகஜமா பேசிட்டு இருக்காங்க. ஆண்டாள் பேசி வச்சிருக்கா. என்ன ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையன்னு சொல்லி, நீ என்ன வேற மாதிரியா நீ, என்ன ரொம்ப அதட்டிக்கிறியே, ரொம்ப என்ன ரொம்ப ஒரு மாதிரி என்ன ரொம்ப வராம இருக்கிறியே, சால்ஜாபு காட்டுறீங்கன்னு சொல்றது போல அந்த ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடைய, என்ன உன்னுடைய தனித்தன்மை இருக்கிறது, நீ என்ன அப்பேற்பட்டவளா அப்படின்னு கேட்பது போல எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்றா. இந்த எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள்ளா, எல்லாரும் போயிட்டாங்களா, என்ன எல்லாரும் போயிட்டாங்க, போன மாதிரி இருக்கும்போது நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியன்னு சொல்லி திருப்பி இந்த பெண் பிள்ளை கேட்கிறா. எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் போயிட்ட மாதிரி நினைச்சுக்க, அந்த நினைப்பிள்ளையாச்சும் அவசரமா எந்திரிச்சு வான்னு திருப்பி கேட்கறது போல இது எல்லாமே ஒருத்தருக்கும் நடக்கிற வாய் வார்த்தைகள். இதுல எதுவுமே பெருசா ஆண்டவனை பற்றியோ இல்ல தத்துவத்தை பற்றியோ எல்லாம் இங்க ஆண்டாள் பாடி வச்ச மாதிரி தெரியல. ஆனால் இப்ப வர்ற வார்த்தை ஆண்டவனை பத்தி முடிச்சிடுவா. இப்ப இதுவரைக்கும் பேசினது சாதாரண என்ன இருவருக்கிடையே நடக்கின்ற அந்த வார்த்தை சாலங்கள் தான். என்ன எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்னு சொல்லி முடிக்கும் போது பிடிச்சிட்டா பகவானை. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பகவானை நினைக்காத எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. என்ன ஏதாவது இடத்துல நம்ம போறோம்னா ஆண்டவனை நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம். நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அடியேன் தெருவில் போயிட்டே இருப்பேங்க வண்டியில். என்ன நம்ம ஆண்டவனை நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு குளிர்பானமோ இல்லை ஒரு கரும்புச்சாரோ குடிச்சுக்கிட்டு இருப்பேன். இது நடக்கிற விஷயம். அடியனுடைய ஒரு தன்மை என்ன, இது ஒரு தன்மை என்ன, அடியனுக்குள்ள தன்மை இது. நான் குடிக்கும்போது அந்த மொதல் சிப்பு வைப்பேன் பார்த்தீங்களா கரும்புச்சாறு. அப்போ இந்த கரும்புச்சார் கண்ணன். இப்போ கண்ணனை நினச்சிக்கிறேன்னா அடியனால நினைக்க முடியும். ஆனால் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறியீடு தெரியுதா அப்படின்னு ஏதாவது ஒரு பலகையில் என்ன திருப்பதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பலகையை நினச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு பெருமாளை நினச்சி குடிச்சிருது. புரியுதா அப்படின்னு என்ன சொல்றேன்னு? ஒரு வியாஜம், ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணத்தை பகவானை நினைக்கக்கூடிய காரணத்தை தேடுறது. சிற்றுண்டி சாலைக்கு போகிறோம், கொண்டு வந்துட்டாங்க அந்த உணவை, இட்லியை கொண்டு வந்துட்டாங்க, இட்லியை வாயில் வைக்க போகிறேன். அப்போ இட்லியை வாயில் வைக்கும்போது ஏதாவது ஒரு பெருமாள் படம் இல்லை ஒரு அன்னபூரணியோடைய படம் என்ன ஏதாவது அங்கே இருக்குங்க, ஏதாவது ஒரு பகவானுடைய படம் இருக்கும். வெளிநாட்டுக்காரரா? நீங்க மைக்க பிடிச்சி பேசலாமே. வச்சிருக்காரு, சாப்பிட்றாரு. தனக்குள்ளே இருக்கிற ஒரு நகையில் இருக்கிற அந்த கிருஷ்ணனை நினைச்சு அந்த பிடிச்சிக்கிட்டு பார்த்துட்டு சாப்பிட்றாரு. எதுவுமே இல்லைன்னா என்ன இது அடியேன் செய்யறது. ஏன்னா நாம இருக்கிற இடம்
என்ன நாம இருக்கிற இடம், அந்த இடத்துல பகவான் நாம நினைக்கிற பகவான், என்ன நாம நினைக்கிற பகவான் அவங்களை நினைச்சு இந்த உலகத்தில் வாழ்றவங்க இருக்காங்களா? என்ன அந்த நினைப்புல தான் அடியேன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடியேனால தனியாக நினச்சிக்க முடியும் என்ன, ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்க இங்கே இருக்கிற ஆளுங்க இருக்காங்களா எங்கேயாவதுன்னு தேடி போவேன். என்ன அது ஒரு தேடுதல், ஒரு இயற்கையிலே அடியனுக்கு இருக்குது. அப்போ ஆண்டவனை நினைக்கக்கூடிய ஒரு காரணம், ஏதாவது ஒன்று எந்த செயலையாச்சும் இருக்காங்கிற பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. இது ஒரு சாதாரணமாக யோகம். இந்த யோகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த யோகம்ங்கிறது என்ன தெரியுமா, நம்ம என்னமோ இந்த உடம்பெல்லாம் வளைச்சு நிறுத்தி ஒரு காலை பின்னாடி கொண்டு போயிடுவாங்க, இன்னொரு காலை முன்னாடி கொண்டு வருவாங்க, கிழிஞ்சிரும் என்ன கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு என்ன பல மாதிரி உடம்பை வளைக்கிற வித்தையெல்லாம் இருக்குங்க. அது யோகான்னு சொன்னால் அது பூர்த்தி கிடையாது. யோகா என்கிறது எதனுடைய செயல் என்றால் மனதினுடைய செயல். யோகா யோகச்சதி யோகா என்ன, இந்த பிராணாயாமம் என்ன, அப்புறம் பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி வரைக்கும் அஷ்டாங்க யோகம் சொல்றாங்க. ஆரம்ப நிலை தான் என்ன, இயம நியம ஆசன எல்லாம். அதுல இந்த ஆசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. இந்த ஆசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஆசனம் போடு அந்த ஆசனம் போடு அதோட முடிச்சுட்டாங்க யோகாவை. ஆடப்ப அந்த ஆசனம்ங்கிறது உடலுக்குண்டான வேலை. அதுக்கப்புறம் தியான தாரண எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மனத்துடைய வேலை. அந்த மனத்தினுடைய அந்த வித்தை தான் யோகாசனம் என்று முழுமையா சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இந்த மனத்தினுடைய வேலை எங்க வேணா நடத்தலாம் நம்ம. என்ன இந்த மனத்தினுடைய செயல்பாடு இருக்குல்ல, எந்த நிலையிலும் எப்படியிலும் இந்த யோகா, இந்த மனத்தினுடைய லயிப்பு ஆண்டவனுடன் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை போலத்தான் படுத்துக்கிட்டே என்ன பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் இவள். அதான் எல்லே இளங்கிளியே என்று சொல்றார். பல தத்துவங்களையும் பல புராணங்களையும் பகவானுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் நினைத்து கொண்டே படுத்துக்கிட்டே இருக்கியேன்னு சொல்றது தான் இந்த பாசுரங்களை நமக்கு வெளிப்படுற உண்மையான விஷயங்கள். என்ன அந்த நாடகத்திலே வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை என்று சொல்றான் இந்த பாசுரத்தில். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் பார்த்தோம்னா என்ன, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். இப்ப அப்படியே மாத்திரா, செற்றாரனா செத்த பயலுவ என்ன, ஒரு விவேகமும் மற்றவங்க, வீரமும் மற்றவங்க, ஞானமும் மற்றவங்க, ஏன்னா ஒண்ணுமே ஒரு விஷயத்துக்கு லாயக்கு இல்லை. பூ தள்ளிடுறான் என்ன, நம்ம பூன்னு ஊதி தள்ளிடுறான். அந்த அளவுக்கு சாதாரணமான மக்கள் அவங்க இங்கே குடிப்பில்லை. இங்க என்ன சொல்றான் ஆண்டாள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானைன்னு சொல்றான். அப்ப கடினமானவங்களையும் கொல்றவன் அப்படின்னா மாத்துறவன், மாற்றடிக்க வல்லான். ரெண்டு விதமான மாறுதல் இருக்குங்க. ஒன்று ஆண்டவன் சோதித்து சோதித்து பார்க்குறான், என்ன இவனை மாத்துறதா அடிக்கிறதா, இவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் தேறிவானான்னு பார்க்குறா. அதான் வல்லானை கொன்றானை மாற்றடிக்க வல்லானை. என்ன அது எப்படின்னா, முதல்ல மாற்றி பார்க்குறோன்னு பார்ப்பான், மாறவே இல்லை வேற வழியேன்னா அழிச்சிருவான். இதான் ஆண்டவனுடைய புராணங்களில் நிறைய அநேகமாக பார்க்கறது. வாய்ப்பு இல்லாமல் ஆண்டன் கொல்றதே கிடையாது. நீங்க பாரத போர் முழுக்க பார்த்தீங்கன்னா எத்தனை வாய்ப்புகள் கொடுத்துருப்பான் தெரியுமா, எத்தனை தூதுகள். என்ன அதே தான் ராமாயணத்திலையும் எத்தனை தூதுகள். அங்கதனை தூதாக அனுப்பியிருக்கிறான். முதல்ல அனுமனை அனுப்புனா, அங்கதனை அனுப்புனா, விபீஷணன் சொல்லி பார்த்தா எதையுமே கேட்கல. அதுக்கப்புறம் விடு எடு இல்ல போட்டு சாத்துன்னு சாத்திட்டான். என்ன அம்பா பொடிஞ்சு அழிச்சிட்டான். அப்ப எந்த ஒரு புராணத்திலையும் நம்ம தமிழ் தேசத்தில் இருக்கிற இடத்துல நிறைய இது போல துஷ்பிரச்சாரங்கள் இருக்கு. என்ன நல்ல ஒரு வீரனை, ஒரு திறமைசாலியை சதி செஞ்சு ராமன் கொன்னுட்டான். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வாலியை கொன்னுட்டான், ராவணனே அப்படித்தான் கொண்டிருக்கான்றாங்க. நீங்க என்ன வாலிக்கு போயிட்டீங்க? ராவணன் பெரிய கதாநாயகங்க, நீங்க வேற என்னங்க புரியாம இருக்கீங்களே. என்ன நம்ம மக்களை பத்தி ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கப்பா நீங்க. என்ன நானே தான் ஆயிடுங்க இங்க. என்ன உண்மை நடக்கிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு நம்ம சிறார்கள் இருக்காங்கல்ல, பூரா அந்த பக்கம் அலையா அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட சிநேகிதம் தான் ஜாஸ்தி இருக்கு. இன்னைக்கு எந்த திரைப்படம் பார்த்தாலும் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமனை கும்பிடுற ராகவேந்திரரை கும்பிடுறவர் கூட கதாநாயகனாகி அவர் விழுந்துட்டாரு. பார்த்துருக்கீங்களா ஒரு திரைப்படத்தை? சமீபமாக வந்த திரைப்படத்தை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. திரைப்படங்கள்லாம் பார்க்கறது இல்லையோ? ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறேன், நம்ம இந்த சமூகத்தை விட்டு விலகி நிற்பது ஒரு வகை.
இந்த சமூகத்தோடே ஒட்டி சமூக வேலைகளை காரியங்களை செய்து அதை மாற்ற முற்படுவது ஒரு வகை. கர்மயோகம் என்ன சொல்றதுன்னா, சமூகத்தோடே சேர்ந்து ஒத்து வந்து உன்னால் முடிந்த அளவு மாற்றத்தை நல்ல விதமாக ஏற்படுத்துன்னு சொல்றான் கண்ணன். நீ விலகி நிற்பதில் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. விலகி நின்றுலாம், நீ சாமியாரா போயிடலாம். இதே தான் அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கான். நான் வந்து விட்டுட்டு போயிடுறேன், இந்த போர்க்களத்தில் நான் இல்லை, என்ன ஆளை விடு, நான் கிளம்பி யாத்திரைக்கு போயிடுறேன், பலராமன் போல நானும் யாத்திரைக்கு போறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னவனை திருத்தி சண்டை போட வச்சது தான் பகவத்கீதை. அப்ப நம்ம எல்லாம் வந்து நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் என்ன அதற்கெல்லாம் ஒரு சாட்சி பொருளாக என்ன அதெல்லாம் காட்சி பொருளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து உததான் விழும். என்னடா பயமுறுத்துறாருன்னு நினைக்காதீங்க, இது உண்மையான விஷயம். நமக்கு நடக்கிற விஷயங்களை மாற்றணும்னு மனதளவுலையாச்சும் நினைச்சுக்கணும். நமக்கு என்ன வந்துச்சு, அது வாட்டுக்கு நடக்குதா, அது அங்க அவன் விதி, அவன் தலையெழுத்துன்னு போக முடியாது. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றக்கூடிய பிரார்த்தனையாவது குறைந்தபட்சம் நம்மகிட்ட இருக்கணும். புரியுதா? அப்படி மாற்றக்கூடிய பிரார்த்தனை இருந்தா எவனாவது ஒருத்தன் தயாராகி வந்துடுவான். என்ன, எவனையாவது ஒருத்தன் தயார் பண்ணிடுவான் பகவான். அந்த ஒரு எண்ணமும் அந்த உணர்வும் இல்லைன்னா அது மிக மிக என்ன ஒரு கஷ்டமான பெராலிட்டிக் ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு அர்த்தம். சோழனையற்ற நிலை. என்ன, பெராலிசிஸ் உடம்புக்கு மட்டும்தான் இல்லை, சமூகத்துக்குமே இருக்குது பெராலிசிஸ். என்ன, கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எவனோ கைப்பாவையாகி கைப்பிள்ளையாகி போயிட்டே இருப்போம், நடந்துக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்டேஜுக்கு அந்த நிலைக்கு போயிடக்கூடாது, நாம் எல்லாம் தள்ளப்படக்கூடாது என்பதற்காக இந்த வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை, அப்படி அந்த அளவுக்கு மாறிப்போனவங்களையும் மாற்றி அழிக்க வல்லான். என்ன, எதிரி ஒன்று எதிர நின்று சண்டை போடுற எதிரி இருக்கான், இன்னும் ஒருத்தன் ஓடுவான். என்ன, அவனையும் போய் துரைச்சி பிடிச்சி காலி ஆக்கிறான். ஏன்னா எங்க ஓடி போய் என்ன சதி பண்ணுவானே தெரியாது. இந்த தாடகை வதத்தில் பார்த்துருக்கோம்னா சுபாகு என்ன அவனை கொண்டுட்டு மாரீச்சனை கொண்டுட்டு சுபாகுவை ஓட விட்டுருக்கானா? இல்லை, மாரீச்சனை ஓட விட்டுருக்கான். சுபாகுவை கொண்டுட்டு மாரீச்சனை ஓட விட்டுட்டான். ஏன்னா அந்த ஓடி போன மாரீச்சன் தான் மாயமானா வந்தான். புரியுதா? அவனை ஓட விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவன் மாயமானா வரணும்னு சொல்லி. இது நாடகம், இது ஆண்டவன் தெரிஞ்சு செய்கிற நாடகம். என்ன, இதுதான் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை அப்படின்னு சொன்னா, வல்லானை எதிர்த்து வந்த சுபாகுவை கொண்டுட்டான். இந்த மாற்றாரை மாற்றடிக்க, கொல்லாம ஓடி போனான் பார்த்தீங்களா, அவனை மாற்றடிக்க வல்லான். அவனை ஓடி போக வச்சு இன்னொரு காரணமா அவனை வர வச்சு ராவணனை மாற்றடிக்க வல்லானைன்னு சொல்லி அந்த காட்சியை குறிப்பிடுறாங்க ஆண்டாள். மறுபடியும் ராவணனை அழைக்கிறாங்க பார்த்தீங்களா. வல்லானை கொன்றாரை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை. அந்த மாறி வந்த மாரீச்சனாக இருந்தவன் மாயமான மாறி வந்தவனையும் கொன்னுட்டான். ரெண்டு பேரையும் முடிச்சுட்டான் அந்த அவதாரத்தில். ஆனால் வேற வேற காரணத்துக்காண்டு வேற வேற திசையில் முடிச்சிருக்கான். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானை. அப்படியே அந்த மாரீச்சனை முடிக்கல, அவன் மாயமானா முடிஞ்சு போனான். அந்த காட்சியை சுட்டி காட்டுவது போலே இந்த வரி நமக்கு உணர்த்துகிறது. வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்னு சொல்லி ஆண்டாள் முடிக்கிற அந்த பாசுரத்தில். இது வல்லானை மாயனை மறுபடியும் மாயன். இந்த மாயனுங்கிற வார்த்தை எந்த ஒரு நிறைய இந்த பாசுரத்தில் என்ன, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பாசுரத்தில் மறுபடியும் இந்த வார்த்தை இங்கே உபயோகம் பண்ணுறான் ஆண்டாள். இந்த மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், அங்கே ஒரு மாயன். என்ன, இந்த மாயன் அந்த மாயனுங்கிற வார்த்தையில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தா, இது போல பல மாய செயல்களை செய்கிறவன். அவனை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு புரியாத புதிராக விளங்குபவன் அவன் எளிதானவனும் கூட என்பதுதான் ரொம்ப நம்ம சிலாகிக்கக்கூடிய ஒரு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி இந்த பாசுரங்கள் வாயிலாக நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கின்றன என்பதை சொல்லிக்கொண்டே அடுத்த பாசுரத்துக்கு நாம் செல்லலாம். 16ஆம் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கு ஏலோரெம்பாவாய்.
என்பது 14ஆம் பாசுரம். நேற்று 16ஆம் பாசுரம். நேற்று அடியேன் சொல்லும்போது ஆண்டாள் என இந்த தூய பெருநீர் யமுனை துறைக்கு சென்று நாம் நீராடலாம் என்று அழைத்த அந்த 5ஆம் பாசுரத்திலிருந்து ஒவ்வொரு பெண் பிள்ளையா எழுப்பிக்கிட்டே வந்து 15ஆம் பாசுரம் இப்ப அனுபவித்தோம். என இந்த பாசுரத்தில் எல்லே இளங்கிளியே பாசுரத்தோட அந்த அழைப்பு பாசுரம் முடிவு பெற்றது. ஒவ்வொரு பிள்ளையா அழைத்து கொண்டே போன அந்த கிரமம் அது முடிவடைந்திருக்கிறது. அப்ப இந்த பெண் பிள்ளைகள்லாம் அழைச்சிட்டு அடுத்த நிலைக்கு என்ன செய்யணும்? நம்ம அந்த ஆத்தங்கரைக்கு போய் குளக்கரைக்கு போய் குளியல் அனுபவிக்கணும், ஸ்நானம் பண்ணணும். அந்த ஸ்நானத்தை சொல்லவே இல்லை. அப்ப குளிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. இது 2 வித அனுபவம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா குளிக்கிற காட்சியை நம்ம பார்க்கக்கூடாது பெண் பிள்ளைகள், அதனால மறைச்சிட்டா. என்ன அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். எதுக்கு குளியல் காட்சியை காமிக்கணும்? நம்ம அது எடிட் பண்ணிட்டா, என்ன எடிட்டிங் ஆயிடுச்சு அது, என்ன அப்படி நினைச்சுக்கொள்ளலாம். இல்ல தத்துவார்த்த விஷயமாக குளியல் என்பதை ஞானஸ்தானமாக சொல்லி இருக்கிறாள். அப்ப எல்லா உபதேசங்களையும் எல்லா தத்துவங்களையும் உணர்ந்த அந்த மகா ஞானிகளை அழைத்திருக்கிறாள். அவங்க எல்லாம் பக்தியில ஊர்ந்து ஆழ்ந்து அமிழ்ந்து திளைச்சவங்க. அப்பேற்பட்ட மகா ஞானிகளை எல்லாம் ஆழ்வார்களைத்தானே எழுப்பியது போல கிரமம் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஆழ்வார்களையா எழுப்பி வரும்போது அவர்களெல்லாம் மகா ஞானிகள். அவங்கெல்லாம் தீர்த்தக்கரையில் போய் அவங்கள குளிப்பாட்டணும்னு அவசியமே இல்லைங்கிறது போலே ஒரு அனுபவம் நமக்கு கிட்டுகிறது. இப்படி பலவாறாக நாம் சிந்திக்கக்கூடிய வகையிலே ஆழ்வார்களின் அனுபவம் ஆண்டாளின் அனுபவம் நமக்குள்ளே இந்த இடைவெளியை நிறைவு செய்கிறது, நல்லபடியாக நிறைவு செய்கிறது. ஆகையாலே இந்த பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய என்று சொல்லி அந்த கோயிலுக்குள்ளே பிரவேசம் செய்கிறாள். கண்ணன் இருக்கின்ற அந்த மாளிகை அதுக்குள்ளே பிரவேசம் செய்யும் போது நல்ல பக்தர்களை நல்ல பாகவதர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஞான சிரேஷ்டர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த நாயகனாக அந்த ஊரிலே இருக்கின்ற நாயகன் அரசன் அர்த்தம். இப்போ அடியேன் அதான் சொன்னேன், இந்த வர்ணாசிரம தர்மத்தில் தனித்தனியாக அரசர்கள் என்ன அப்புறம் வியாபாரிகள் பிராமணர்கள் தனித்தனியாக கூட்டமாக இருந்தாலுமே ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு வியாபாரிகளுக்குள்ளேயும் ஒரு தலைவன் இருப்பான். ஒரு வைசிய தொழில் என்ன அந்த வைசியருக்குள்ளேயும் ஒரு தலைவன் இருப்பான். என்ன ஒரு தாசர்களுக்குள்ளேயும் கடைநிலையில் இருக்கிற அந்த வர்ணத்திலையும் ஒரு தலைவன் இருப்பான். ஏன் வேட்டுவர் குல தலைவன் சொல்லி போற்றப்பட்டவன் ஒருத்தன். யாரு? வாலி கிடையாதுங்க, குகப்பெருமான். குகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க அவனை. அவன் யாரு? அவன் 4வது வர்ணம், அதை விட கீழ் வர்ணம்னு சொல்லலாம். ஏன்னா வேட்டுவ குலம். அந்த வேட்டுவ குலத்துக்குள்ள ஒரு அரசன், ஒரு சத்திரியன். யாரன்னா குகன். எப்படி இருக்கும் பாருங்க. குரங்கு கூட்டம்னா மனுஷன் குலத்திலேயே சேராதியா, என்ன வர்ணம் அது? என்ன அது வானர கூட்டம். மனிதனும் கிடையாது மிருகமும் கிடையாது, அந்த அளவுக்கு 2ம் கலந்த வானரம். அது 2 காலில் நடந்து வரும் பேசும் வானரம். என்னங்க இந்த ராமாயணத்தில் எப்படிலாம் ஒரு குரங்கு பேசும்னு சொல்லி வச்சிருக்காங்களே, இதை எப்படி நம்புறது? நம்ம இதை நம்ப மாட்டோம். நம்ம இது ஒரு கதையாக நினச்சிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய மக்கள் அந்த நினைவில் இருக்காங்க. அப்போ இந்த டார்வின் தியரி சொல்லுது பார்த்தீங்களா? என்ன சொல்லுது? மனிதன் எதிலிருந்து பிறந்திருக்கிறான்னு கேட்டா குரங்கிலிருந்து பிறந்தவன் சொல்லி டார்வின் தியரி எழுதியிருக்கான். பார்த்தீங்களா? அதை நம்புவோம்ல. அடியேன் சொல்றது யோசிச்சு பாருங்க நீங்க. இதெல்லாம் அந்த வெஸ்டர்ன் அந்த படிப்பு, இந்த டார்வின் தியரின்னு எழுதியிருக்கான். அவன் என்ன சொல்றான்? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வச்சிருக்கான். அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன குரங்குலேருந்து அப்படியே படத்தில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு மனுஷனா பிறந்துருவான். அப்ப இந்த குரங்கு மனுஷனா பிறக்கும் போது அந்த மனிதன் ஆகும்போது பேசியிருக்க மாட்டானா? குரங்கு தானே மனுஷனாச்சு, மனுஷன் பேசினான்ல. அப்ப அந்த குரங்கு மனுஷன் ஆகும் போது கன்வெர்ட் ஆகும் போது பேசியிருக்கலாம்ல. அப்ப அந்த ரகத்திலேயாச்சும் என்ன இந்த குரங்குகள் பேசியிருக்கலாமே. அப்படியாச்சும் நம்புங்கப்பா, அவன் கூட்டின்படியாச்சும் நம்புங்கப்பா. உண்மையிலேயே டார்வின் தியரி என்ன இருக்குன்னா, அவன் முடிக்கும் போது இது எனக்கு தெரிந்த ஞானத்தின், எனக்கு தெரிந்த நான் படித்த அளவிலே இதை கண்டுபிடித்திருக்கிறேன். எனக்கு தெரியாம பல ஞானங்கள் இந்த உலகத்திலே இருக்கலாம், பல படிப்புகள் இருக்கலாம். அதை படித்தால்தான் மேற்கொண்டு உண்மை ஞானத்தை நாம் பெற்று உறுதி செய்ய முடியும்னு அவன் கையெழுத்து போட்டிருக்காங்க.
அதை படிக்க மாட்டோம் நம்ம. அந்த ஞானம் தான் நம்முடைய ஞானம், சனாதன ஞானம். இந்த ஞானத்தை படிக்காம நிறைய பேர் படிக்காதவர்கள் என்ன சொன்ன கல்வி கற்பித்த என்ன தத்துவங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாகி பூதாகரமா நிக்குது. அதை பார்த்து மயங்கி இத்தனை பேர் போறாங்க, இவ்வளவு பெரிய படிப்புன்னு நாம மயங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம படிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையே. உள்ளூர் நாயனத்துக்கு மதிப்பு கிடையாது. என்ன உள்ளூர் நிலைய வித்வானை மதிக்க மாட்டாங்க. அங்கிருந்து வெளியூர்ல இருந்து ஒரு வித்வான் வர்றான்ப்பா, இது சகஜமா நடக்கிற விஷயம் தான். உள்ளூர் வித்வானா மதிக்கிறது இல்லை. என்ன வெளியூர்ல இருந்து ஒரு வித்வான் சாதாரணமாளா இருந்தாலும் அவன் இப்படி அப்படின்னு அப்படியே பெருமை பேசி அவனை கூட்டு வந்துருவாங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய அதிர்ச்சி ஊட்டும் விஷயத்தை காமிச்சா ரொம்ப ஆசைப்படுவாங்க அதை பார்க்கறதுக்கு. இது அதிர்ச்சி இல்லை, அதிர்ச்சி பைத்தியங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த அதிர்ச்சி தான் நமக்கு ரொம்ப ஆசை, அதிர்ச்சி மேல ஆசை. இப்படியே அதிர்ச்சியை கொடுப்பான் எங்களுக்கு, ஒரு ஷாக் கொடு அப்படின்னு சொல்றது போல. இந்த டார்வின் தியரியிலேயே அவன் கடைசி எழுதி வச்சிருக்கான் இந்த வார்த்தையை, எனக்கு தெரிந்த என்ன as far as I know, இதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு எழுதியிருக்கேன்பா. என்னை விட பெரிய ஞானிகள்லாம் இந்த உலகத்தில் இருக்கலாம்னு சொல்லும்போது அந்த ஞானிகள் யார் என்றால் அவர்கள் தான் நம்முடைய ரிஷிமார்கள். என்ன வியாசர், வால்மீகி, என்ன அகஸ்தியர், தொல்காப்பியர், என்ன இத்தனை ஆழ்வார்கள், என்ன நம்மாழ்வார் தொட்டு வந்த இத்தனை ஆழ்வார்கள், என்ன எத்தனை பேர் இருக்காங்க. என்ன யாக்ஞவல்கியர் இருக்காரு, எல்லாம் கரை கண்டவங்க. என்ன அப்ப ஏற்பட்ட ஞானிகள் இங்க இருக்காங்க. அப்ப படகு சவாரி செய்யல, என்ன இந்த விமானத்துல பறக்காதனால அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. கொள்ளை அடிக்க வந்த பயலுக இந்த வெளிநாட்டுக்காரங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க கொள்ளை அடிச்சவங்க நம்ம ஞானத்தை எடுத்திருக்கலாம்ல. என்ன ஊனமாக இருக்கின்ற இங்க இருக்கிற நகநட்டுகள், என்ன வைரங்கள், என்ன எல்லாத்தையும் எடுத்திருக்காங்களே, எல்லாத்துக்கு மேலேயும் சிலைகள் மேல ஆசைப்பட்டிருக்காங்களே. நம்ம ஞானத்து மேல இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தத்துவத்தையும் படித்திருந்தால் அவங்க மாறி இருப்பாங்களா இல்லையா? வல்லாரை மாற்றடிக்க வல்லானைன்னு சொல்லி இவன் பாடியது போல ஆயிருக்குமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நடக்காத விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அடியேன் சொன்னது போலே என்ன, இப்ப இந்த நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்லும்போது எதுக்கு நம்ம இந்த குரங்கு கூட்டத்துக்கு போனோம்? என்ன எதுக்கு போனோம் ஞாபகம் இருக்கா? வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமத்தை சொல்ல வந்தது என்ன. ஆகையாலே இந்த நாயகன் என்ற நாயகன் அந்த கோகுலத்தில் இருக்கிற கோனார்களின் தலைவன். இந்த பசுமாடு கண்ணு மேய்க்கிற கூட்டம், இதை ஆயர் கூட்டம்னு சொல்லுவாங்க, வெள்ளாளர்னு சொல்லுவாங்க தமிழ்ல. என்ன கோனார்னு சொல்லுவாங்க, வெள்ளாளர் கோனார். இதெல்லாம் வெள்ளாளர்களே பல வெள்ளாளர்கள் இருக்காங்க. என்ன விவசாயம் பண்ற இசை வெள்ளாளர் இல்லைங்க, அதாங்க வெள்ளாமைக்கு துணை. அடியன் சொல்ல வருது என்னன்னா, விவசாயத்துக்கு துணை நிற்கும் பசு கூட்டங்களை மேற்பவர்களும் வெள்ளாளர்கள் தான். இந்த வெள்ளாளர்ங்கிறது பொதுவாக விவசாயத்துக்கு துணை போறவங்க யாரா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வெள்ளாளர்கள்னு ஒரு வரமுறை இருக்கு. என்ன இது கொஞ்சம் பிராடா பார்க்கணும் அது. என்ன அதனால இந்த பிள்ளை வாழ்க்கை சொல்றது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற அந்த பிரிவுகள் அதெல்லாம் அதில் சைவம் அதெல்லாம் இருக்கு. அதை பற்றி அடியன் பேச வர்றேன். இப்போ 100 ஆனதெல்லாம் அடியன் பேசலை. இந்த ஒன்னாவே பேசிக்குவோம். இப்போ என்ன இந்த 100 ஆனதெல்லாம் அவர் பேச போனால் அப்புறம் வேற மாதிரி போயிடும். அப்படி பார்க்கும்போது இந்த பசுமாடு கண்ணுகளை மேய்க்கும் அந்த ஆயர் குலத்தின் நாயகன் தலைவன், நாயகனாய் நின்ற நந்தகோபரன் போட்டுறா ஆண்டாளிங்க. சொல்ல வந்தது அடியன் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வர்ணாசிரமம்ங்கிறது பெரிய ஒரு தீட்டு கிடையாது. இது இயற்கையா நடந்த இயற்கையா நமக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு வரைமுறை. அது ஒரு கோட்பாடு. ஒரு குடும்பம்னு இருக்குன்னா, ஒரு தெருவுன்னு இருக்குன்னா, ஒரு சமூகம் இருக்குமா இல்லையா? அதுபோல ஒவ்வொரு வரைமுறை, ஒரு எல்லைங்க. அந்த எல்லை தாங்க. அந்த எல்லையை அழிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்? அந்த எல்லை எல்லையாவே இருக்கட்டுமே. அடியேன்னு சொல்றது என்னுடைய உடம்பு ஒரு எல்லை. இன்னொருத்தட்ட போய் உரசும் போது ஏன் இடிக்கிற அப்படின்னு கேட்கறாங்க பார்த்தீங்களா? அதான் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்குவோம், நம்ம சமூகத்தை நம்ம பார்த்துக்குவோம். எதுக்கு போய் இடிக்கணும், எதுக்கு போய் உரசணும் என்பது போலே என்ன ஒரு சின்ன ஒரு விளக்கம் இது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்லும்போது ஒரு கோயிலுடைய பிரவேசத்தை குறிப்பிடுகிறார் ஆண்டாள். எப்படியும் ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது அந்த கோயில் காப்பான்னு ஒரு தெய்வம் இருப்பான். அது கருப்பண்ண சாமியா இருக்கலாம், இல்ல க்ஷேத்திர பாலகன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? க்ஷேத்திர பாலகன் சொல்லுவாங்க. அந்த க்ஷேத்திர பாலகன் அந்த கோவிலுக்கு காவல் தெய்வமாக இருக்கின்ற ஒரு முனிசாமியா இருக்கலாம், கருப்பண்ண சாமியா இருக்க, எல்லா கோயிலுக்கும் இருக்குங்க. அந்த க்ஷேத்திர பாலகனுடைய உத்தரவு பெற்றுதான் உள்ளே செல்ல வேண்டும் கோயிலுக்குள்ளே.
அது வணங்கும் முறை. அந்த முறையை சுட்டி காட்டுகிறாள். கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்றார். கோபுர தரிசனம் என்ன, அது கொடி தோன்றும் தோரண வாயில் சொல்றாரு. அந்த தோரண வாயிலத்தான் கோபுரத்தை, அந்த கோபுரத்தை வணங்க வேண்டும். முன்னாடி இருக்கிற காவல் தெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த கோபுரத்தை வணங்கிவிட்டு அப்புறம் அந்த கொடி தோரணம், கொடினா கொடியை, அந்த கருட கொடியோ ஏன்னா அங்கே என்ன கொடிமரம் இருக்கிறதோ அந்த கொடிமரத்துக்கு கீழே நல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். காவல் தெய்வம், கோபுரம், அதற்குள்ளே பிரவேசமாகி கொடிமரம் என்ன, கொடிமரத்து கீழே வணங்கி விட்டு கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற துவார பாலகர்களை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அப்ப வாயில் காப்பான்னா யாரு? அந்த சன்னதிக்குள்ள போகும்போது வாயில் காப்பான் 2 பேர் நிற்பாங்க. அந்த வாயில் காப்பானை வணங்க வேண்டும் சொல்லி அந்த கோயிலுக்குள்ளே பிரவேசம் செய்கின்ற முறையை ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாள். இப்ப நந்தகோபனுடைய திருமாளிகை, அதற்குள்ளேதான் கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த காட்சியை ஒரு கோவில் போலே சித்தரித்து அந்த கோயிலுக்குள்ளே ஆண்டாள் பிரவேசம் செய்வது போலே இங்கே எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள். நம்ம வீடே ஒரு கோயில் தான். நம்ம யாரு வீட்டில் இருக்கோம்? அங்க நம்ம பூஜை அறையில் இருக்கிற ஒரு மூர்த்தி இருக்கு பாத்தீங்களா, அவன் வீட்டில் நம்ம இருக்கோம் நினைச்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இது என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு உள்ளு, அந்த உள்ளுக்குள்ள நான் பெருமாளை வச்சிருக்கேன்ப்பா. அவன் என்ன சொல்றான்? நம்ம வீட்டுக்குள்ள பெருமாள் நான் குடி வச்சிருக்கேன், அவன் எனக்கு ஆட்பட்டு. அப்படி ஒரு நினைவு இருக்கு பார்த்தீங்களா? அது கிடையாது. அவனுக்கு ஆட்பட்டு அவனுடைய வீட்டிலே நாம் உரைக்கிறோம். அதான் உண்மையான விளக்கம். நம்ம இந்த வீடு யாருதுன்னா அவனுடைய, அந்த மூர்த்தியோடது. அப்படி நினைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அங்கே இருக்கிற எந்த ஒரு துர்தேவதை வந்தாலும் ஓடி போயிருமா. அந்த அளவுக்கு ஆராதன மூர்த்தியாக அந்த பகவானை, அந்த சின்ன விக்கிரகத்தை நாம நினைக்கணும், அதை வரிக்கணும். நம்ம இந்த மந்திரம் எந்திரம் என்ன தந்திரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மந்திரம் எந்திரம் தந்திரம்ங்கிற 3 வார்த்தை. இதுல மந்திரம்ங்கிறது நம்மளுடைய நினைவு, எந்திரம்ங்கிறது நம்ம பிடிச்சிக்கிற அந்த பிரத்யக்ஷம். அது ஒரு ஆராதனை, ஒரு விக்கிரகமோ இல்லை ஒரு படமோ, அது எந்திரம். அந்த தந்திரம் எப்போ ஆகும்னா அது நம்ம எப்படியெல்லாம் ஆராதனை செஞ்சு அதை வரிக்கிறோமோ அது தந்திரம் ஆகிறது, நடைமுறையில் செயல்பாடாகி நம்ம எல்லாம் காக்கிறது. அதான் எந்திரம், மந்திரம், தந்திரம். இந்த தந்திரத்தை தான் கேரளாவில் நல்லா பண்றாங்க. என்ன முத்திரை காமிக்கிறது, அவங்கெல்லாம் தாந்திரிகள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தாந்திரீக முறை கேரளாவில் தான் ஜாஸ்தி இருக்கு, வழிபாட்டு முறை. அவங்க நல்லா இப்படி கையில முத்திரை, கருடர்னா இப்படி காமிப்பாங்க, என்ன சங்குன்னா நல்லா இப்படி காமிப்பாங்க. அந்த மாதிரி முத்திரை காமிச்சு நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வரிச்சு மந்திரம் பண்ணி தந்திரம் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல வித்தைங்க. இது நம்ம சனாதன தர்மத்தில் சொல்லி தர்ற வித்தை. இது மாந்திரிகம்னு சொல்லலாம், தாந்திரிகம்னு சொல்லலாம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுபோல இந்த கோயிலை நாம் எல்லாம் நினைத்து கொள்வது, நம்முடைய வீட்டையும் கோவிலாகவே நினைத்து கொண்டு நல்ல பூஜைகள் எல்லாம் செய்து அந்த வேளைக்கு சமாராதனை என்ன நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் செஞ்சு படைச்சு அவனுடைய இந்த திருப்பாவை போன்ற பாசுரங்களை எல்லாம் பாடினால் ஆண்டவன் உகக்கிறான். நமக்கு சரியான என்ன வேளையில் என்னென்ன நமக்கு கஷ்டம் வருதோ அதையெல்லாம் விலக்கி மாயன் மாய செயல்களை செய்கிறான்னு சொல்றாங்க. அடியேன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் உணர்ந்திருக்கேன் கூட. ஒரு ஜோசியர் சொன்னார், திடீர்னு என்ன சொன்னார், உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கருப்பாக ஒன்று தெரியுதுங்க. அவர் எங்கேயோ இருந்து ஒரு பெரிய ஒரு டெலிபதி போல் அவருக்கு என்ன, அவர் சொன்னார் என்கிட்ட, உங்களை நம்பி அது உட்காந்துருக்கு, அது ஒரு ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒரு ஆத்மா, ஆனால் அவங்கெல்லாம் கண்ணில் தெரியல. அது என் மனைவி மட்டும் ஏதோ ஒரு உருவம் அப்படி இப்படி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்திருக்கு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, உங்கள் கோயிலில் இருக்கிற தெய்வத்தை நல்லா வேண்டிக்குங்க, அதுவும் நல்லா இருக்கணும். ஏன்னா அது என்ன ஒரு ஆத்மானு தெரியாது நமக்கு, அதுவும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்கன்னு சொன்னார். அதே மாதிரி வேண்டிக்கிட்டே வந்தோம். அவன் வேண்டிக்கிட்டா, அடியேன் எப்போவுமே வேண்டிக்கிறது தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. அப்படி வேண்டிகிட்டே வரும்போது திடீர்னு அது காணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எப்படிங்க நடந்துச்சு? இது ஒரு அனுபவம், அடியேன்னு சொல்கிறேன், இதுதான் சொல்லலை, இது ஒரு அனுபவம். அப்படி நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற கோயிலுக்கு அவ்வளவு பலம் இருக்குங்க. ஏன்? திருப்பதி பெருமாள் இருக்கார்ல, அந்த திருப்பதி பெருமாளுக்கு அளவு பலம் உள்ள பெருமாள் நம்முடைய விக்கிரகம். நம்ம அந்த பலத்தை நடத்தி கொண்டு என்ன நடைமுறையிலேயே பாசுரங்கள் எல்லாம் பாடணும்னா அந்த அளவுக்கு பலம் இங்கே வந்துருமாங்க.
நம்ம உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கே அவ்வளவு பலம் இருக்குன்னு சொல்றாங்க, அந்தராத்மாவா பகவான் இருக்கான்னு சொல்லி. இப்பேற்பட்ட தத்துவங்கள் நிறைந்தது தான் நம்முடைய சனாதன தர்மம். எளிமை 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 எளிமை, ரொம்ப எளிமை. என்ன, அந்த அளவுக்கு எளிமையான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருப்பது தான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பேன்னு சொல் பெரிய கோயிலை உணர்த்தும் விதமாக இந்த நந்தகோபனுடைய மாளிகை உணர்த்தி கொண்டே வாயில் காப்பானே ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபறை, என்ன மணிக்கதவம் தாழ் திறவாய்னு சொல்லி அந்த கதவை நீ திறக்க வேண்டும் சொல்லி ஆண்டாள் வேண்டுவது போலே அந்த கோயிலுக்குள்ளே அந்த மாளிகைக்குள்ளே பிரவேசம் செய்ய முற்படுகிறாள். ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைவரை, கூட்டமா வந்து நின்றுட்டு இருக்கோம், கோஷ்டி சேர்ந்துட்டோம், என்ன 10 பெண் பிள்ளைகள் ஆழ்வார்கள் போலே இருக்கின்ற மகா ஞானிகள் நாங்கள் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கோம், உனக்கு என்ன சின்ன பசங்க நினைச்சிருக்கியா நம்மள? ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபறை நென்னலே வாய் நேர்ந்தான், என்ன ஆயர் சிறுமியரோ உமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நேத்தே வாக்கு கொடுத்துருக்கான் கண்ணன் எங்களை வர சொல்லி, அவன் வர சொன்னதுனால தான் வந்து இங்க வாசல்ல நிற்கிறான், நீ என்ன திறக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி அதட்டல் தொனியிலே ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடி வைத்திருக்கிறாள். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா உள்ள இருக்கிற கண்ணனை எழுப்புவதற்காக. அதற்கு முன்னே கோயில் காப்பான் வாயில் காப்பான் எல்லாத்தையும் அனுமதி கேட்டு தான் வந்திருக்கோம். என்ன அந்த அளவுக்கு அனுமதி கேட்டு வந்த பிறகு நீ திறக்க மாட்டேன்னு சொல்றியேன்னு சொல்லி கேட்பது போலே தூயோமா வந்திருக்கோம் அப்படின்னா ஆண்டாள் குளிச்சுட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். இங்க தொட்டுட்டாங்க விஷயத்தை, விட்டதை குளியல் காட்சியை எடிட் பண்ணிட்டா, என்ன ஆனா குளிச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டா. அப்ப ஆண்டாள் குளிச்சிருக்காங்க, அது உண்மை. அப்ப சரிதான். என்ன அந்த தூயோமாய் வந்து சொன்னதுக்கு அங்க தூய யமுனை துறை சொன்னது, அந்த தூய யமுனை துறையில போய் குளிச்சுட்டு ஆண்டாள் இங்க வந்து தூயோமாய் வந்தோம், என்ன குளிக்காமையா வந்திருக்கோம், நாங்க குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிட்டா ஆண்டாள் இங்க. அப்ப நம்ம சந்தேகம் தீர்ந்தது. என்ன அதுபோல ஒரு வார்த்தையில பொடியை வச்சுட்டா பாத்தீங்களா ஆண்டாள், என்ன நம்ம நினைப்பே மாத்திட்டா. என்னென்ன நினைச்சு சந்தேகப்பட்டோம், நம்ம குளிக்காம போயிருப்பாளோ, என்ன பேசுறோம், நம்ம பேசுறதுக்கு எல்லாமே வந்து பதில் ஒரு வார்த்தை, தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரம்பாவாய். இந்த தாழ்பாள தெர நேய நிலை கதவம், கதவம்னா கதவு, அந்த தாழ்பாளை நீ தெர என்று சொல்வது போல ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடித்து வைத்திருக்கிறாள். வாயால் முன்னம் ஆற்றாதே அம்மானா சும்மா வாயால பேசி பேசி திட்டாத, நாங்க வந்த காரணம் எதுக்கு, பகவானுக்கு சுப்ரபாத சேவை செய்வதற்கு, பள்ளி எழுச்சி செய்வதற்கு, அதுக்கு தான் வந்திருக்கோம். நல்ல ஒரு கைங்கரியமாக நாங்கள் திரண்டு வந்திருக்கிறோம். நம்ம என்னமோ உடனே உள்ள வந்து லட்டு வேணும் பொங்கல் வேணும்னு பிரசாதமாக கேட்க போறோம், அதுக்கெல்லாம் வரலப்பா. அவர் பயந்துட்டாரு, உள்ள கோஷ்டி சேர்ந்துருச்சு, ஒரு வரிசை சேர்ந்துருச்சு, என்ன பிரசாதம் கொண்டு வரணும் போல அதுக்காண்டி வந்திருக்காங்க அப்படி நினைக்கல. அவங்க நினைச்சிருக்கிறது உண்மையிலேயே தூயோமாய் வந்து நல்ல பக்தியோட வந்து பகவானை எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்துகிறாள் ஆண்டாள். இன்றைய நாள் பாசுரத்தை நாம் தொடர்வோம். ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தா. ஆமா சரிதானே, வாய் நேர்ந்து பராவி வைத்தோம்ல, என்ன இந்த வாய் நேர்ந்து நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. இப்ப நேத்து அனுபவித்த பாசுரம், நல்ல ஆடை உடுத்தி கொண்டு அதன் பின்னே பார்ச்சோறு மூட என்ன நெய் பெய்து முழங்கை வடிவார என்ன கூடியிருந்து குளிர்ந்தோம். அக்கார வடிசல் நல்லா கிடைச்சது. இன்னைக்கெல்லாம் முந்தியெல்லாம் அக்கார வடிசல்னாலே ஒரு பெரிய ஒரு கற்பனை, என்ன ஒரு ஒரு பிரசாதமாக இருந்தது. அக்கார வடிசல்னு சொன்னாலே தெரியாது எத்தனை பேருக்கு, என்ன அடிசல் அக்காரையா, அக்காரம்னா காரமா இல்லை இனிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அக்காரம் அப்படின்னு சொன்னால் காரம் நினச்சிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நினைவில் இருந்திருக்காங்க மக்கள். இன்னைக்கு அக்கார வடிசல் ஊரு பூரா வழிந்தோடுதுங்க. நம்ம இடமோ கோயிலில் அக்கார அடசம் செஞ்சிட்டோன்னு சொல்லி பெருமை பேசிக்கிட்டே இருந்தா அந்த சந்தில் ஒரு கோயில் இருந்து அக்கார அடிசல் வருது. இங்கே வந்து பார்த்தோம்னா கீதா பவனத்தில் நம்ம ஜனார்தன் ஐயா அக்கார அடிசல் செஞ்சு கொடுக்குறாரு. அக்கார அடிசல் எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு சகஜமாயிருச்சு. போகிற போக்க பார்த்தா நம்ம போகிற இந்த கல்யாண விருந்துலையும் கிரகப்பிரவேச விருந்துலையும் அல்வா போல அக்கார அடிசல் வச்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு சகஜமாயிரும் போலங்கிறது ஆண்டாளுடைய பிரபல்யமும் அவளுடைய பிரசித்தியும் இந்த திருப்பாவையும் அதே போல
நல்ல பிரசித்தி ஆக வேண்டும், நல்ல பெருமை பெற வேண்டும். எல்லாருடைய அந்த வாய்ச்சுவை எப்படி இருக்கிறதோ அது போல மனதின் சுவையும் ஆத்மாவின் சுவையும் முன்னேற வேண்டும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. இப்போ இந்த அக்கார படிசல் செய்யும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடியன் உள்ள நேற்று வந்த உடனே நம்ம சுவாமிகள் அக்கார படிசல் இந்த எடுத்துக்குங்க முழங்கை வழிவார அப்படின்னு அப்படியே கையில் சேர்த்தாரு. சேர்த்த உடனே உண்மையிலேயே அந்த நெய் அப்படியே வழிஞ்சு இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே என்ன பண்ணிட்டேன் அடியன் என்ன வேற வழி இல்லாம அதை என்ன எங்க போய் எடுக்கிறது, அப்படியே நாக்க வச்சு வலிச்சு என்ன நக்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே எங்க அம்மா சொன்னாங்க, என்னடா இப்படி சாப்பிட்றேன்னாங்க. வேற வழி இல்லையே. உலகத்துல நம்ம நிறைய இந்த விளம்பரங்கள் பார்த்து நம்ம அனுபவிக்கிறோம், அதை பார்த்து அதை தொடர்ந்து போறோம். உண்மையிலேயே சொல்ல போனா உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சுத்தம் செய்கிற ஒரு கட்டி, அதுக்கு சோப்புன்னு சொல்லுவாங்க. என்ன உலகத்திலேயே இல்லை, இன்றைக்கு திரவமா கூட வந்துருச்சு. உலகத்திலேயே அருமையான சுத்தம் செய்கிற ஒரு கட்டி திரவம் என்ன எது தெரியுமா? திரவம் எது தெரியுமா? நம்மளுடைய உமிழ் நீர். என்ன நம்மளுடைய உமிழ் நீர் தான் உலகத்திலேயே மகத்துவம் வாய்ந்த திரவம், சோப்பு திரவம். என்ன கழுவுறது, விளக்கிறது என்ன 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 பசை அங்கே போய் ஒட்டுது, என்ன ஆகுது, என்ன எண்ணெய், என்ன நெய், எல்லாத்தையும் அந்த உமிழ் நீர் அப்படியே காலி பண்ணிடுதா இல்லையா? உமிழ் சுரக்க எல்லாமே ஜீரண சக்தி கூடுகிறது. என்ன அந்த உமிழ் நீருக்கு அவ்வளவு சக்தி. எது தெரியுமா? தி பெஸ்ட் ஸ்காட்ச் பைட். நம்ம பாத்திரம் துலங்கிறதுக்கு தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, எது தெரியுமா? ரொம்ப அருமையான ஸ்காட்ச் பைட்டு நம்ம நாக்கு தான். இந்த நாக்கு இருக்குல்ல, இதுல தான் எல்லாம் படுது. இதே தேய்ச்சி எல்லாத்தையும் விளக்கிறது பார்த்தீங்களா? என்ன பசை இருந்தாலும் இது போக்குது பார்த்தீங்களா? த பெஸ்ட் ஸ்காட்ச் பைட் எதுனா இந்த நாக்கு தான். த பெஸ்ட் சோப் எதுனா இந்த உமிழ்நீர் தான். அதை வச்சு தாங்க நம்ம வலிச்சு இந்த எண்ணெயை, இந்த எண்ணெய் பசையும் போக்க முடியுது. வேற என்ன செய்ய முடியுது? இந்த மாடு கண்ணுகள் பார்த்துருக்கீங்களா? அதிகபட்சமான காட்சிகள் நம்ம கண்ணனுடைய, கோபால கிருஷ்ணனுடைய அந்த தோற்றத்தை பார்க்கும்போது அந்த பசு கண்ணு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கும்? பகவானுடைய திருவடியை போய் நக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த சுவை எத்தனை பேர் என்ன வருடின திருவடி அது. என்ன அங்கே இருக்கிற எத்தனை முனிவர்களும் என்ன முனி சிரேஷ்டர்களும் தவம் இருந்து அவன் திருவடியை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த திருவடியில என்னதான் சுவை இருக்கு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த பசு கண்ணுகள் எல்லாம் என்ன அந்த திருவடி கண்ணனுடைய அந்த திரிபங்கியாக நிற்கின்ற அந்த புல்லாங்கலில் ஊதிக்கொண்டே நின்ற கோலத்தில் இருக்கின்ற அந்த கண்ணனுடைய திருவடியை நக்கி பார்க்கிற அளவுக்கு அந்த பசு போகுது. ஏன்? பகவானே ஆச்சரியப்பட்டு என்னுடைய திருவடியை இத்தனை பேர் அனுபவிக்கிறாங்களே, என்னதான் இருக்கு அந்த திருவடியை அப்படின்னு சொல்லி ஆளிலை கண்ணனாக நின்று அந்த கிருஷ்ணன் அவனுடைய கட்டை விரலை வாயில் வைத்து சூப்பி இருக்கிறான். கால் கட்டை விரலை பண்ணியிருக்கானா இல்லையா? என்ன அதுதானே பெரிய தாமோதரனுடைய லீலையிலே பார்த்தீங்கன்னா அது பெரிய மகத்துவமான லீலை, ரிஷிகள் எல்லாம் அனுபவித்த லீலைன்னு சொல்லுவாங்க. அதை என்ன அப்பேற்பட்ட தோற்றம் ஆளிலை கண்ணன், வடபத்ர சாயின்னு பேர் அவனுடையது. என்ன அந்த ஆளிலை கண்ணனைத்தான் முன்னால் நாம் கண்ட பாசுரத்திலே மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்லி வர்ற பாசுரத்திலே என்ன அந்த கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய்னு சொல்லி ஆண்டாள் பாடி வச்சிருக்கா. அப்பேற்பட்ட தத்துவார்த்தமான விஷயங்கள் ஆளி நிலையாய். என்ன அந்த கண்ணன் வடபத்ர சாயியாக திருவில்லிபுத்தூரிலே சயனக்கோலத்தில் இருக்கிற பெருமாளைத்தான் அவனுடைய ஆராத்திய தெய்வம், பெரியாழ்வாருடைய ஆராத்திய தெய்வத்தை தான் அந்த பாசுரத்திலே அவள் குறிப்பிட்டு வைத்திருந்தாள். அவள் என்ன சொல்லியிருக்கா? கோல விளக்கே கொடியே விதானமே. அந்த கொடியைத்தான் என்ன அந்த நாயகனாய் நின்ற பாசுரத்திலே எல்லாம் பாடி வச்சிருக்கா, கொடியேன்னு சொல்லி. என்ன அப்பேற்பட்ட பாசுரங்கள் அனுபவம் எல்லாம் நமக்கு நிறைய இருக்கின்றன. இன்றைய பாசுரத்தை அனுபவிக்கலாம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரி அருளாதே, இறைவா நீதாராய் பறையேல் ஓரம்பாவாய்.
என்பது 28ஆம் பாசுரத்தினுடைய விழிப்பு முழக்கம்னு சொல்லலாம். இதில் என்னன்னா, இந்த கோவிந்தனை போற்றும் விதமாக பாசுரங்கள் ஆரம்பமாகிவிட்டன. நேற்றைய பாசுரத்திலிருந்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடி வச்சிருக்கா. இந்த பாசுரத்தில் எங்க கோவிந்தா வருது? குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. இந்த குறையொன்றும் இல்லாத வார்த்தை நம்ம நிறைய இந்த பாடலை அனுபவிக்கிறோம். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா கண்ணா கோவிந்தா அப்படின்னு வருது. பாத்தீங்களா? அது எங்க இருந்து வந்திருக்கு? ஆண்டாள் சொன்ன பாசுரத்திலிருந்து எடுத்திருக்காங்க. நம்ம யாரோ ஒரு கவிஞர் தனியா எழுதிட்டார் நினைக்கிறோம். அதுக்கு முற்பட்ட என்ன முன்னோர் செய்தபடி மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேள். எல்லாமே மேலையார் செய்வனகள். இதுக்கு முன்னாடி 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 சொல்லி வச்சதுதான் சனாதன தர்மத்தில் இன்னைக்கு வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து சொற்பமா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அங்க எடுத்து போய் பெருசா நமக்கு காமிச்சுட்டு இருக்காங்க. அடியன் சொல்றது என்னன்னு சொல்றேன்னு புரியுதா? அடியன் சொல்றது என்ன சொல்றேன்னு புரியுதா? இதுல இருந்து ஒரு சின்ன கூறு கிழிச்சுக்கிட்டு காப்பி அடிச்சு வச்சு பெருசா வளர்த்து வச்சுட்டாங்க. அதை காட்டி நம்மளுக்கு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. வேற ஒண்ணுமே நடக்கல. நமக்கு அறியாமையில அவங்க அறுவடை செய்யறாங்க. அதை நம்ம அறியாமையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்றதுல தான் இந்த பாசுரங்கள் படிக்கணும், விளக்கங்கள் கேட்கணும். ஆகையாலே இந்த குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் போற்றுறா. இந்த கோவிந்தனை போற்றுவது அலாதியான ஒரு இன்பம். என்ன காரணம்னா, இந்த கோவிந்தா என்கிற வார்த்தையை நாம இன்னைக்கு சில காரணங்களுக்கால கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டோமா இல்லையா? நம்ம பண்றோமா இல்லையா? நாமத்தை போட்டான்னு சொல்றோம், கோவிந்தான்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வெகுளித்தனமாக ஒரு செயலுக்காக செய்யும் அந்த ஏமாறுகின்ற செயலுக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். என்ன அதைத்தான் ஆண்டாள் அன்னைக்கே பாடி வச்சுட்டா போல. என்ன சொல்றா? சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இப்படி போல கேலி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கோமே, நம்ம கேலியா பேசுறோமே, இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அது போல இந்த ஆண்டாள் பெண் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவங்க அந்த மாளிகையில போய் சண்டை போட்டு என்ன அத்தனை பேரையும் எழுப்பி அதட்டி என்ன இத்தனை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதேன்னு சொல்லுது போல கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தும்போம். இது எப்படி நம்ம கால தேசத்துக்கு வரைமுறைப்பட்டு நம்முடைய விழாக்கள் விஷயமாக போற்றப்படுகிறது என்றும் ஒரு அனுபவம். எப்படின்னா, நேற்று சொல்லியிருக்கா என்ன ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முடங்கை வழிவார. இது நம்முடைய மகர சங்கராந்தியாக இருக்கின்ற இந்த தைப்பொங்கல் திருநாளை குறிப்பிடும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தைப்பொங்கல் அன்னைக்கு வீட்டில் பொங்கல் வச்சு நல்ல நெய்யை விட்டு அரிசி சோறு வச்சு பால் பொங்கல் என்ன பொங்கி வருது, அது போல பொங்கி வருவது போல நெய் பொங்கல் சமைத்து நாம் எல்லாம் உண்கிறோம். அந்த திருவிழாவை குறிப்பிடுவது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். இதுல கானம் சேர்ந்துன்போமா காரம் சேர்ந்துன்போமான்னு தெரியாது. கானம் என்ன பாட்டு பாடிக்கிட்டே அதுக்கு பின்னாட ஆடிக்கிட்டே நம்ம ஆடு மாடு மண்ணுகளுக்கு கண்ணுகளுக்கு பின்னால போய் நம்ம அந்த பாட்டு பாடிக்கிட்டே நல்ல உணவு உண்றது, மகிழ்ச்சியோட உணவு அறுவடையெல்லாம் பண்ணிட்டு என்ன நீர்நிலைகள்லாம் நிறைஞ்சு இருக்கு, நல்ல செல்வம் என்ன வெள்ளி எழுந்து வியாழம் வெள்ளி எழுந்துருச்சு, நல்ல வெள்ளி காசுகள் நம்ம பையில நிறைஞ்சிருச்சு, நல்ல செலவு பண்றதுக்கு உண்டான சக்தி இருக்கு, நம்ம சுற்றுலா போலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த உல்லாசமாக கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். காட்டு என்ன காடுகள் இருக்கின்ற அந்த மேய்ச்சல் நிலத்துக்கெல்லாம் அதுக்கு பின்னாலேயே போய் கானம் பாடிக்கிட்டே போய் உண்போம்னு சொல்லி இருவிதமாக இந்த பாசுரம் நமக்கு விளக்கமாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? இது எதை குறிக்கிறது? இந்த பொங்கல் திருவிழா எது? தைப்பொங்கல் திருவிழா அடுத்த நாள் மாட்டு பொங்கலை குறிக்கும் விதமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இது நம்முடைய தேசாச்சாரத்தை ஒட்டி ஆண்டாள் பாடி வைத்திருக்கிறாள். அப்போ ஒரு நாளைக்கு நேத்து பாடினது தைப்பொங்கல், நம்ம வீட்டில் வச்சு சூரிய வழிபாடு செய்கிற பொங்கல். இது மாட்டு பொங்கலை ஆண்டாள் உணர்த்துவது போல கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம். அப்படின்னா நிர்ஹேதுக கடாட்சம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணமற்ற கருணை.
இப்போ அடியேன் எதுக்குங்க பேசணும்? இந்த பேச்சு பேசணும்னா அடியேன் வந்து பெரிய ஒரு என்ன முயற்சி பண்ணியிருக்கேன், இல்லை தவம் பண்ணியிருக்கேன். இந்த கீதாபவனத்தில் வந்து இவ்வளோ நேரம் சொற்பொழிவாற்றணுங்கிற அந்த ஒரு ஒரு கொள்கை என்ன குறிக்கோள் அடியனுக்கு இருந்திருக்கா? அடியனுக்கே தெரியாது. என்ன நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பித்தது. நான் யார், இந்த வாழ்க்கை பயன் என்ன? ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஏன்னா இந்த குறிக்கோளெல்லாம் இருக்காது. நம்ம யாரோட தெரிஞ்சுக்குவோம், பக்தி பண்ணுவோம். சின்ன வயசில் அடியனுக்கு வந்து இந்த சங்கீதத்தின் மேலே நாட்டம் ஜாஸ்தி. இந்த பாட்டு பாடுறதுல சங்கீதத்தின் மேலே நாட்டம் ஜாஸ்தி. நம்ம பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பாடுறதெல்லாம் கேட்பேன். அப்படி கேட்ட ஆவலில் எப்படியா சுரம் போடுறாங்க. ஏன்னா சரிகம பதனிசவை எப்படியெல்லாம் வளைச்சு அப்படியே வார்த்தையில் அவ்வளவு வீடு கட்டுறாங்க பையன் பத்திலா, வாயில வீடு கட்டுறாங்க பையன். அந்த மாதிரி அப்படியே வீடு கட்டுறாங்களே இந்த சுரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லி அப்படியே ஆச்சரியமா பார்க்கறது. நமக்கெல்லாம் இது வருமா அப்படின்னு யோசிச்சு இருந்த காலம் ஒரு காலம். அப்படியே கேட்டு கேட்டு பார்த்தோம்னா ஒரு குரு கிடைச்சிட்டாருங்க சொல்லித்தரதுக்கு. சங்கீத குரு, மகா வித்வான். அவர் எப்படியோ ஆசைப்பட்டதை ஆண்டவன் வந்து அப்படியே நம்மளெல்லாம் கொண்டு போய் அந்த சங்கீதத்தை கற்றுக்க வச்சுட்டாரு. ஏன்னா அப்படி நண்பரானவர் தான் அப்படி ஒரு நம்ம சுப்பிரமணியன் ஐயாலாம். இந்த நாங்கள்லாம் 2 பேரும் ஒரே குருக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க. சங்கீதம்லாம் பயின்றுவாங்க. முடிஞ்ச அளவு பயிற்சி பண்ணோம். அப்படிலாம் நினைக்காதெல்லாம் நம்ம வந்து காரணமே இல்லை. நம்ம என்ன பெரிய வித்வானுக்கா பிறந்திருக்கோம்? பெரிய இசை பரம்பரையில் வந்தவங்களாம் என்ன கிடையாது. அப்ப காரணமற்ற கருணை ஆண்டவனுடையது. நிர்ஹேத்துக கடாட்சம்னு சொல்லுவாங்க. எந்த காரணம் இல்லாம நம்ம அந்த கருணையிலே நம்மளை எல்லாம் அழைத்து செல்கிறான் ஆண்டவன். அப்ப இந்த கீதாபவனத்தில் வந்து உபன்யாசம் பண்ணணுங்கிற கொள்கையோட எப்ப நான் இருந்திருக்கேன்? எப்பவுமே இருந்தது இல்லையே. திடீர்னு உட்கார வச்சு நீ பேசியா திருப்பாவை பத்தி, என்ன ஆண்டாள் பாசுரங்களை பத்தி எல்லாம் உபன்யாசம் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே தேத்திக்கிட்டே வர்றான். ஆனால் ஒரு சின்ன ஆசை ஓரத்திலே இருப்பதை அவன் வியாஜ்யமாக பிடித்துக் கொள்கிறான். நீ ஆசைப்பட்டல, என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, வா அழைச்சிட்டு போறேன். சும்மா நாச்சிக்கும் என்ன ஒரு பெண்ணை பார்த்து ஒரு காதலன் நீ அழகா இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது. இல்லை ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் நல்லா நல்லா சூப்பராக இருக்கேன், நல்லா ஸ்டைலாக இருக்கேன்னு சொல்லிட்டா உடனே ஏற்றி விட்டுருவாங்க பக்கத்தில் இருக்கவங்க. டேய் உன் மேலே ஏதோ ஒரு ஆசை இருக்கு அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டு காரியத்தை முடிச்சிருவாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. டேய் நான் ஒன்றுமே செய்யலையடா, நான் அந்த பெண்ணை சும்மா தான்டா பார்த்தேன், இந்த பக்கம் ஏற்றி விட்டுருவாங்க. கல்யாணத்தில் நடக்கிறது தான். இந்த தரகர்கள் விஷயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வருவாங்க, ஐயா உங்கள் பையன் மேலே நல்ல விருப்பம் இருக்குது அவங்களுக்கு, என்ன உங்கள் பையனைத்தான் என்ன மாப்பிள்ளையா என்ன பெறணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு இங்கே சொல்லிடுவார். அங்கே போய் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே அவ்வளவு அலாதி பிரியங்க, ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு இங்கே சொல்லிடுவார். அவங்க 2 பேரும் ஆசையே பட்டுக்க மாட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு சம்பாவனை ஆயிரும். என்ன சரிதானே? ஏன்னா எப்படியாவது சம்பாவனை ஆகுது, அவருக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையா, என்ன கெட்டி மேளம் போறதா இல்லையா, என்ன இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயங்கள். ஏத்தி விட்டே பல பேர் காரியத்தை சாதிச்சிருவாங்க. ஏன் ஏத்தி விட்டாங்கன்னு தெரியாது. காரணமற்ற கருணை, என்ன காரணமற்ற கருணை வியாஜ்யம். என்ன ஏதோ ஒரு காரணத்தினால நல்லது நடந்தா சரி, விவகாரம் ஆயிடக்கூடாதுல்ல. அதுல ஒரு பெரிய ஒரு என்ன நமக்கு ஒரு பெரிய சோதனையும் இருக்கு. அதுல என்ன நம்ம தான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும். எதுக்கு அழைக்கிறான், ஏன் அழைக்கிறான், இந்த ஆண்டவன் திடீர்னு கோயிலுக்கு வர சொல்றான், இங்க உபன்யாசம் பண்ண சொல்றாங்க, என்ன அப்படின்னா அப்ப என்ன எதுவுமே ஆகாது. ஆண்டவன் விஷயமாக எது நடந்தாலும் அது ஜெயம்தான். என்ன ஆண்டவன் விஷயமாக என்ன நடந்தாலும் அது வெற்றிதான், ஜெயம்தான். ஏன்னா ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அடியேன்னு சொல்லும்போது இந்த விடுதலை என்கிற வார்த்தை வந்து பெரிய யோகா வார்த்தைன்னு சொன்னேன். ஏன்னா தலை வழியா ஜீவன் என்ன சிரசிலிருந்து அந்த சகஸ்ரதாரா சக்கரத்திலிருந்து விடுபடுவது தான் விடுதலை என்கிற வார்த்தை. இது ஒரு யோகிக் டேர்ம், இது ஒரு யோகா டேர்ம் இது. ஆனால் இன்னைக்கு சகஜமாக நம்ம உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா விடுதலைங்கிற வார்த்தை அது வேற. அதே போல இந்த ஜெயம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஸ்ரீராம ஜெயம்னு சொல்றோம். இந்த ஜெயம்ங்கிற வார்த்தையில ஜா என்ன ஜன்மான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜெயத்தை வந்து ஜே போட்டு எழுதுவாங்க, ஜா போட்டு எழுதுவாங்க. ஜானா ஜென்மம்னு அர்த்தம். எம் என்ன நிறுத்துறது, இது ஒரு யோகிக் டேர்ம். எம் என்ன யமனா கண்ட்ரோல், கண்ட்ரோல்னா நிப்பாட்டுறதுன்னு அர்த்தம். இந்த ஜன்மத்தை நிறுத்துவதுதான் ஜெயம்.
நம்ம சாதாரணமாக உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போட்டியில் ஜெயிக்கிறதும், பரீட்சையில் ஜெயிக்கிறதும், என்ன நல்ல வியாபாரத்தில் ஜெயிக்கிறதும், இதைத்தான் ஜெயம் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஜெயம்ங்கிற வார்த்தை ஜயம், ஜன்மாவை நிறுத்துறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் நம்ம பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிறப்பை ஜெயந்தி என்று கொண்டாடுவாங்க. என்ன சம்பந்தமில்லாத ஆட்களுக்கெல்லாம் ஜெயந்தி கிடையாது. யார் என்ன முக்தி அடைந்திருக்கிறார்களோ, யார் யார் மகான்களாக விளங்கி இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஜெயந்தி. புரியுதா? இந்த ஜெயந்திக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜ அப்படின்னா ஜன்மா, இதுதான் கடைசி ஜென்மா. ஜ அந்தின்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் கடைசி ஜென்மா அவருக்கு. அதுக்கப்புறம் ஜென்மா பிறப்பு கிடையாது. பிறப்பறுத்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பிறப்பு தான் கடைசி பிறப்புங்கிறதுனாலே ஜ அந்திங்கிற வார்த்தை தான் ஜெயந்தியா மாறி இருக்கு. அப்ப நிறைய ஜெயந்திகள் நமக்கு சம்பந்தம்லாம் ஆட்களுக்கெல்லாம் அந்த பேரை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு விவேகானந்தர் ஜெயந்தி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கிடையாது. வெற்றினாலே இதுதாங்க. வர்றேன் உங்களுக்கு வர்றேன். இந்த வெற்றிங்கிற வார்த்தைக்கு வந்துட்டோம். இப்ப கரெக்ட் தான், சரிதான். ஜெயம்னா வெற்றி. வெற்றி என்ன தெரியுமா அர்த்தம்? இடத்தை காலி பண்றது. புரியுதா? இடத்தை காலி பண்றது தான் வெற்றி. நம்ம வெற்றிடம்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த இடத்திலிருந்து, இந்த ஆத்மா இந்த உலகத்திலிருந்து, இந்த ஈரேழு உலகத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருந்து காலி பண்ணிட்டு வைகுண்டத்துக்கு, பரந்தாமத்துக்கு போறது தான் வெற்றி. அதுதான் ஜெயம் அப்படின்னு சொன்னது சரிதானே? அப்ப காலி பண்ணுங்க, வெற்றி. இந்த வார்த்தையத்தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? வேக்கண்ட்ன்றான். என்னடா வேக்கண்ட்? என்ன டிக்கெட் வாங்கும் போது வேக்கண்ட் இருக்கா? நமக்கு ரயில் டிக்கெட் வாங்கும் போது அடிக்கடி நம்ம உபயோகம் பண்ற வார்த்தை வேக்கண்ட். என்னடா வேக்கண்ட்னா வைகுண்டத்தை சொல்றாங்க. வைகுண்டு வேக்கண்ட்ன்றாங்க. அங்க போல என்ன தெரியுமா ஆகுது? பாப புண்ணியங்கள் கழிந்து போகின்றன அந்த வைகுண்டத்திலே. இந்த வைகுண்டத்தில் என்ன ஆகுது? பாபமும் புண்ணியமும் கிடையாது. நாம் தூயோமாய் வந்து உன் தூமலர் தூவி தொழுதுன்னு சொல்றது போல தூயோமாக ஆகிவிட்டோம். என்ன சுத்த ஆத்மாக்களாக சுத்த சத்வத்தோடு அங்கே வேக்கண்ட் வைகுண்டத்துக்கு போகலாம். இதுதான் வெற்றி. அந்த வார்த்தை தான் ஆங்கிலத்திலே விக்டரி என்று சொல்றாங்க. வெற்றிங்கிற வார்த்தை தான். அப்ப தத்துவார்த்தமாக இது எல்லாம் நமக்கு உணர்த்தப்படும் விஷயம் இந்த உலக வாழ்க்கையிலே பற்றோட இருப்பதற்கு கிடையாது. உச்ச ஸ்தானத்திலே நாம எல்லாம் இந்த உலகை விட்டு அந்த மேலுலகங்களுக்கு சென்று நித்திய சொரூபங்களாக நித்திய சூரிகளுடன் சேர்ந்து வாழ்வதற்குண்டான அந்த லட்சியத்தை மேலோங்கி நமக்கு உபதேசங்களாகவும் இந்த பாசுரங்களாகவும் இந்த தத்துவார்த்த விஷயங்களாகவும் வேதாந்தங்களிலிருந்து ஈர்க்கப்பட்டு வார்க்கப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அடியேன்னு சொல்றது தெளிவா இருக்கா? அப்ப நம்ம சகஜமா பேசுற வார்த்தையிலேயே முக்தி இருக்கு, மோட்சம் இருக்கு. அதுதான் அதுல, வேற எதுவுமே கிடையாது. ஜெயம்ங்கிற வார்த்தையை பதம் பிரிச்சு பார்த்தா தெரியும். வெற்றிங்கிற வார்த்தையை உண்மையிலேயே ஒரு வார்த்தையிலே அது வெற்றிடம். புரியுதா? வெற்றினா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதான் வெற்றி. எப்பவுமே வெற்றி எப்ப திரும்ப கொண்டாடுவோம்? அந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே கொண்டாடுறது தான் வெற்றி. இடையில கொண்டாட முடியாது. செமிஃபைனல் வெற்றி கிடையாது, குவார்டர் ஃபைனல் வெற்றி கிடையாது, ஃபைனல் பனால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஃபைனல் முடிஞ்சிருச்சு. அப்போதான் வெற்றி. அப்போ நம்ம இந்த சகஜமாக பேசுகின்ற வார்த்தையிலே ஆண்டாள் சொன்ன அந்த முக்தி என்பது திண்ணமாகிறது. அப்போ நம்ம சாதாரணமாக முக்தி என்ன என்னமோ தேவையில்லாமல் விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையை வாழ்ந்து பாடுறா, அனுபவிக்க தெரியாதவங்க பேசுறது அது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கிடையாது. அனுபவம் மிக்கவர்கள் அறுதியிட்டு உறுதியிட்டு சொன்ன வார்த்தைகளால் இல்லை, யோக வார்த்தைகள். என்ன இதெல்லாம் யோக வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது அர்த்தம் தெரியாம நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். என்ன ஆகாலே இந்த பாசுரத்திலே நம்ம திருவிழாக்கள் விஷயமாகவும் நாம கொண்டாடுகிற இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் நல்ல சுகமா வாழ்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஆண்டாள் கொடுக்கிறாள். நல்ல தைப்பொங்கல் கொண்டாடுங்க, மாட்டுப்பொங்கல் கொண்டாடுங்க, என்ன இசை வடிவமா நல்லா கொண்டாடுங்க, நல்ல கூத்தடிங்க, ஆட்டம் போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்ன மறந்துடாதீங்கடா.
என்ன மறந்துட்டு செய்யாதீங்க, நானும் உங்களோட ஒருத்தன் அப்படின்னு சகஜமா என்னை வச்சுட்டு கொண்டாடினா ஒரு நாளைக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். அங்க எங்க வைகுண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஆண்டாள் சொல்வது போல, இந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து, ஒண்ணுமே தெரியாத எங்களை, இப்படி அறிவொன்றும் இல்லாத எங்களை, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா நீ அழைச்சிட்டு வர்றியே, இந்த கீதாபவனத்துக்கு வந்து இத்தனை விஷயங்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறியே, என்ன காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்வது போல, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து, நாம் எல்லாம் ஆண்டாள் கோஷ்டியினர் என்ன, அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாருடையோம்னு சொல்ற ஆண்டாள். இந்த புண்ணியன் யார் அப்படின்னா அவன் தான் பகவான். நமக்கு புண்ணியம் எப்படி கிடைக்கும்? அவனை வழிபட வழிபட புண்ணியம் கிடைக்கும், வேற வழியே கிடையாது. ஒரு பிச்சைக்காரர் வந்து நம்மகிட்ட யாசிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு பையில் இருக்கிறத தொலாவி இருக்கிறதுலையே கம்மியான எது இருக்கோ என்ன, 5 ரூபா, அதை விட கம்மியாக இருந்தால் 2 ரூபா இருந்தால் அதைத்தான் போடுவோம் என்ன, அப்படி போட்டால் கூட அவன் உகக்கிறான் என்ன. அந்த பிச்சைக்காரன் ஏதோ கொடுத்தியே வாழ்க அப்படின்னு வாழ்த்துறான் பார்த்தீங்களா, அது புண்ணியம். அப்படி போடும்போது அது புண்ணியம் ஆகாது. உண்மையிலேயே அவன் வாழ்த்துறது நமக்கு ஒரு புண்ணியமாக இருந்தாலுமே, நம்ம போடும்போது பகவானை நினைத்து கொண்டு கிருஷ்ணா அப்படின்னு போட்டோம்னா அது புண்ணியம், அது உண்மையான புண்ணியம். ஏன்னா அந்த புண்ணியமும் அவன் எடுத்துக்கிறான் என்ன. நமக்கு பாப புண்ணியம் ரெண்டுமே போகணும்னா அபிமானம், நாம கொடுக்கிறோம் என்ற அபிமானம் தொலைய வேண்டும். அபிமான பங்கமாய் நின் பள்ளி கட்டிற்கீழே வந்து தலை பெய்தோம் அப்படின்னு சொல்றது போல, ஏன்னா அந்த அபிமானம் தொலைஞ்சு போகணும்னா குறைந்தபட்சம் அவன் நாமாயாச்சும் சொல்லி கொடுக்கணும். அடியனுக்கு வழக்கம் இருக்குது, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு குடிச்சிருது. ஒரு பேச்சுக்காச்சும் சொல்லுவோமே, ஏன்னா இத்தனை பாசனம் பாடியிருக்காங்க, கொஞ்சம் நடிச்சாச்சும் பார்ப்போமே ஐயா என்ன. அவன் தான் காரணமற்ற கருணையோட நம்மளை கூட்டு வர்றான்ல, நம்ம நடிப்போம். நல்ல நாடகர்கள் தான், நடிக்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க, ஏய் ஓவரா பக்தி செய்கிற மாதிரி நடிக்கிறடா, நீ வேஷ்டியை இப்படி கட்டிக்கிற அப்படி கட்டிக்கிற, ரொம்ப ஜம்பம் பண்ணுறியே என்ன. இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கார் ஓட்டுற, இத்தனை காசு இருக்குன்னு சொல்ல, எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால உன் காரை நீ ஓட்டிட்டு போற, உன்னோட பங்களாவில் நீ வாழ்ற, உன் மேலே கண்ணு படாமல் இருக்கேன்னு சந்தோஷப்படு என்ன. நீ அதை வச்சு பெருமையாக நினச்சிக்கிட்டு என்ன வந்து நான் செய்கிறத வேஷ்டி கட்டிக்கிறதையும் பாசுரம் பாடுறதையும் என்ன பெரிய பக்தனான்னு கேட்குற அளவுக்கு உனக்கு தேவையில்லையே. அது நான் அடியேன் பாடுறது பகவான் மேலே, வேஷ்டி கட்டிக்கிறது நம்மளுடைய கலாச்சாரம். உன்னால் கட்ட முடியலைன்னே சொல்லி தவிர அடியேன் கட்டுறதை நீ கேலி செய்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இது நம்முடைய கலாச்சாரம். அப்போ உன்னை யாரோ செய்வினை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் என்ன. நீ செய்வினை பண்ணப்பட்டவன், நான் அடியேன் அடியேன் எப்பவுமே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆகையால இது போன்ற பாசுரங்கள் இந்த கலாச்சாரத்தையும் என்ன தத்துவத்தையும் சேர்த்து உணர்த்தும் வண்ணமாக அமைந்திருக்கின்றன. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம்னு சொல்லி, உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. இதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அச்சுதா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. இந்த பாசுரங்கள்ல அந்த வார்த்தை வரல, ஆனா இந்த வாக்கியத்தில் அந்த வார்த்தை வந்துருச்சு. ஏன்னா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா, நாம ஆண்டவனை நினைக்கிறோமோ இல்லையோ, நாம பாசுரங்களை படிக்கிறோமோ இல்லையோ, நாம யாருன்னு தெரிஞ்சுக்காமையே பரம நாஸ்திகர்களாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த ஆண்டவனிடம் நமக்கு இருக்கின்ற உறவை ஒழிக்க முடியாது. அவன் அந்தர்யாமியாக சர்வ வியாபியாக அவனுடைய வியாபகத்தன்மையை இதில் உணர்த்துகிறார். என உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, முடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட என்ன மகா பகவான், பகவான்னால பெரியவன் அர்த்தம். ஆனால் அவன் பெரியதாகவும் இருக்கிறான், சிறியதாகவும் நமக்குள்ளே உரைகிறான். கடவுள் அவன் தான். ஆகையால அந்த வார்த்தை, அந்த தத்துவத்தை இதில் உணர்த்துவது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்தன்னை சிறுபேர் அடைத்தனவும் சீறி அழுறாதே, இறைவா நீதாராய் பறையேலோரம் பாவன் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறான். இதில் இந்த பறைங்கிறது என்ன? இதுதான் சஸ்பென்ஸ். ஆண்டாள் குளிச்சாலா இல்லையா, என்ன குளிச்சுட்டேன் தூயோமாய் வந்துன்னு சொல்லிட்டால, அப்போ குளிச்சுட்டான்னு அர்த்தம். நம்ம அந்த சந்தேகம் தீர்ந்துருச்சு. அப்போ பறைங்கிறது என்ன? இதுக்கு முன்னாடி என்ன கேட்டா, ஆடை உடுப்போம் என்ன, கொடியே விதானமே, விளக்கே கோல விளக்கே கொடியே விதானமேன்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்த ஆண்டாள் இப்ப இறைவா நீதாராய் பறை ஏலோர் எம்பாவாய்னு சொல்லி முடிச்சிருக்கா. இந்த சஸ்பென்ஸுக்கு நாளைக்கு பாசுரத்தில் நம்ம விடை தேடலாம் என்பதை சொல்லிக்கொண்டு, செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புவர் எம்பாவா என்று சொல்லி
பகவானுடைய கருணையாலே இன்றைய தினத்து பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டே நாளை மீண்டும் தொடரலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம். ஆண்டாள் திருப்பொன் திருவடிகளே சரணம். பிரசாத உபயம் திரு எஸ்.ஏ. ராஜன் மற்றும் அவருடைய துணையார் திருமதி மஞ்சுளா அவர்கள் மற்றும் திருமதி அனுராதா அவர்கள் அவர்களுக்கு திரையம்பகம் சொல்லுவோம். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம்